நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி. அது சவுண்டு கொஞ்சம் கூட்டணும், சவுண்டு கொஞ்சம் கூட்டணும், சொல்லிடுங்க அவர்கிட்ட. சவுண்டு கொஞ்சம் கூட்டணும், என்ன சொல்கிறது, சவுண்டு கொஞ்சம் கூட்டணும். சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி, கைலாய பரம்பரை போற்றி, அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி, பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி, இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி, தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி, அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கெல்லாம் ஆசி அருள் மாறி, அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி, இன்னகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் ஈடிலா ஒருமாறி, இந்நாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி, செந்நெறி எந்நெறி நீயறி என்று நல் சீர்வழி செல்மாறி, செந்தமிழ் நம்தமிழ் என்பதுணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி, பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாறி, பூலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும், மனதில் இன்பம் தோன்றிடும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும், வளங்கள் வந்து சேர்ந்திடும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்க நினைத்ததெல்லாம் நடந்திடும். மாறி 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 என்று போற்றுவோம், மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி போற்றியோ நம சிவாய. மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய எப்படி உட்கார்ந்துருக்காரு. வகுப்பு நடக்குது, வகுப்புக்கு சேர் போட்டிருக்கு. இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் அங்கே இருக்குது. இப்பணி செய்ய உடலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்முடைய பாடப்பகுதி, நாம் இந்த தேவார பாடசாலையில் எடுக்கக்கூடிய தேவாரங்களை அதற்கு முந்தைய வகுப்புகளில் எடுக்கும்போது நம்ம மாணவர்களுக்கு கொஞ்சம் நல்லா சொல்ல முடியுது. அதற்காக நாம் இந்த வகுப்பில் திருநாரையூர் என்ற தலத்தில் பாடப்பட்ட மூன்றாம் திருமுறையில் திருஞான சம்பந்தர் பாடிய திருநாரையூர் பதிகத்தை நாம் பார்க்கிறோம். கடலிடை வெங்கடு நஞ்சமுண்ட கடவுள், பொருள் அப்படியே புரிகிறது. கடலில் தோன்றிய கொடுமையான விடத்தை உண்ட கடவுளாக இறைவன் இருக்கிறார். இடப வாகனத்தில் ஏறி வருபவராக இருக்கிறார். உடலிடை, தன்னுடைய உடம்பில் அருள் திருமேனியில் பொடி பூச வல்லார். பொடி என்பது திருநீற்றை குறிக்கும், பொடி என்பது திருநீரை குறிக்கும். திருநீர் பூசுபவர் என்று சொல்ல, பூச வல்லார் என்று சொன்னார். ஏன் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்னா, உடம்பில் திருநீரை பூசிக்கொள்ளுகிற ஆற்றல் படைத்தவராக யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார். ஏனென்றால் எல்லாருக்கும் குருவாகவும், யார் ஒருவர் எல்லாவற்றையும் ஒடுக்குபவராகவும் இருக்கிறாரோ அவர்தான் அதை பூச வல்லார். எல்லாரும் திருநீர் பூசலாம். ஆனால் இறைவன் இரண்டு வகையில் இதற்கு சிறப்புடையவராக இருக்கிறார். ஒன்று சங்காரத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார், இன்னொன்று எல்லாருக்குமே அவர் குருவாக இருக்கிறார். தேவகுரு அப்படின்னு சொல்கிறோம். அந்த தேவகுருவுக்கு யார் குருவாக இருக்கிறார்? சிவன் குருவாக இருக்கிறார். அவருக்கு குரு கிடையாது. அதனால தான் பூச வல்லார். உமையாள், உமையோடு ஒரு பாகன், உமையொரு பாகனாக இருக்கிறார். அடல்னா போர்னு அர்த்தம். அடலிடையில் சிலை தாங்கி எய்த அம்மான் அடியார் மேல், அதாவது முப்புற அசுரர்களுடன் போர் செய்யும் போது மேருமலையை வில்லாக தாங்கியவர். இந்த முதல் மந்திரத்திலேயே குருவை பற்றியும் முப்புறம் எரித்தல் பற்றியும் குறிப்பு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். நாம் சித்தாந்த அடிப்படையில் பார்த்து கொள்ளுகிறோம். எய்த அம்மான் அடியார் மேல், ரொம்ப முக்கியமான இடம். அம்மான் என்றால் தலைவன், அடியார் மேல் நடலை, நடலைனா துன்பம், வினை, நடலை வினைனா துன்பம் தருகின்ற வினை, தொகை தீர்த்து உகந்தானிடம். தொகை தீர்த்து என்று சொல்றதுனால வினையினுடைய
முதல் மந்திரத்தினுடைய பொருள் நாம் முழுசுமே பார்த்துட்டோம். இறைவன் கடலில் தோன்றிய விஷத்தை உண்டவனாக இருக்கிறான், இடபவாகனத்தில் ஏறுபவனாக இருக்கிறான், உடலில் திருநீறு பூசியவன் என்று சொன்னதனால் குருவை குறிக்கிறது, உமைபாகன் என்பது அருளை குறிக்கிறது, முப்புறம் எரித்தார் என்பது இறைவன் மும்மலங்களை நீக்கியதை குறிக்கிறது, குருவே வினைகளை நீக்குபவர் என்பதனால் துன்பம் தருகின்ற வினைகளினுடைய தொகையெல்லாம் தீர்ப்பவர் என்று சொல்லுகிறார். ஒரு தேவார பதிகம் நடத்துகிறோம் டீச்சர். சரி, ஆக முதல் மந்திரத்தினுடைய பொருளை பார்த்துருக்கிறோம். ரெண்டாவது மந்திரம் பார்க்கிறோம். 3ஆம் திருமுறை 107வது பதிகம் திருநாரையூர். வழக்கமாக தேவார பாடசாலையில் 20 மந்திரம் தான் இருக்கும் டீச்சர். இப்போ 30 மந்திரம் ஆகிட்டு வகுப்பில் போய் நம்ம திடீர்னு நடத்தினா 15 மந்திரம் கூட போக மாட்டேங்குது. நேற்று ஒரு 10 மந்திரம் நடத்தணும், 11 மந்திரம். இரண்டாவது மந்திரம் பார்க்கிறோம். விண்ணின் மின்னோர் மதி என்றால் வானத்தில் இருக்கின்ற ஒளி உடைய மதியை உடையவன், ஒளியை உடைய மதியை அணிந்தவன். துத்தி, துத்தி என்ற சொல்லுக்கு புள்ளிகள்னு அர்த்தம். துத்தினா புள்ளிகள், புள்ளிகளை உடைய நாகத்தை அணிந்தவன். விரி பூ மலர்கொன்றை பெண்ணின் முன்னே மிக வைத்து. 2 புக்கு யாராவது வச்சுருக்கீங்களா? டீச்சருக்கு புக்கு இருக்கா? இந்த புக்கை எடுத்து கொடுங்க டீச்சர். நான் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன், மறந்து வந்துட்டேன், மழையில் மாட்டிக்கிட்டேன். விரிபூ மலர்கொன்றை, அந்த விரி பூ மலர்கொன்றைங்கிறதுல கவனமாக பார்க்கணும். கொன்றைங்கிறது மலரை தான் குறிக்கும். பிறகு பூ என்று ஏன் சொன்னார், மலர்னு ஏன் சொன்னார், அது கவனிக்கணும். பூ இருக்குது, மலர் இருக்குது, கொன்றை இருக்குது. அதில் பூ என்பது அழகை குறிக்கும். மலருக்கு பூன்னு ஏன் பேர்னா அழகாக இருக்கிறதுனால தான் பூ பூ என்று பேர். அதுபோல் பொன் என்றாலும் அழகு என்று தான் பொருள். அழகாக இருக்கிறதுனால அதுக்கு பொன் என்று பெயர் வந்தது. அது மாதிரி தான் இது. பெண்ணின் முன்னே மிக வைத்துகந்த பெருமான் எரியாடி. எரியாடி என்றால் நெருப்பை கையில் கொண்டு ஆடுதல். சிவபெருமான் நடராஜராக இருக்கிறாரு. நடராஜரை எத்தனை தடவையோ நம்ம கும்பிடுறோம். இன்னும் சொல்லப்போனால் நடராஜரை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நடராஜருடைய கையில் ஒவ்வொரு பொருள் வச்சிருக்கிறார், ஒவ்வொன்றும் ஒன்றை விளக்குகிறது. நடராஜர் கையில் இருக்கிற உடுக்கை படைப்பை காட்டுகிறது. சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்காங்க, தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். என்ன பொருள்னா, இறைவன் கையில் நெருப்பை வைத்திருப்பது எதை காட்டுகிறது என்றால், ஒரு காலத்தில் இந்த இறைவனால் உலகம் என்ன செய்யப்படும், பேரொளிக்கு உட்படுத்தப்படும், அழிக்கப்படும், மீண்டும் உலகம் படைக்கப்படும் என்பதற்கு அடையாளம் தான் கையில் என்ன வச்சிருக்கிறாரு, நெருப்பு இறைவன் வைத்திருப்பது. அதை எரியாடி என்றார். நன்னிய தன்னடியார்களோடும் திருநாரையூரான் என்று இறைவனுடைய அடியார்களோட திருநாரையூரான் என்று எண்ணுமின். எண்ணுமின் என்ற சொல்லுக்கு தியானம் செய்யுங்கள். நம்ம வகுப்பில் நாம் அடிக்கடி சொல்கிறோம், சரியைகிரிய யோகம் ஞானம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் அதை நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சாதனத்தில் நிறையா இப்போ திருமந்திரம் நடத்தணும். நேற்று முந்தா நாளில் திருமூலர் சொல்கிறாரு, ஒரு சாதனம் உனக்கு கை கூடிட்டுனா விட்டுட்டு அடுத்ததுக்கு வாங்குறாரு. சரியை கை கூடிட்டுனா எதுக்கு போயிரு, சரியைக்கு நிற்க வேண்டியவங்க சரியையில் இருக்குது. 11ஆம் வகுப்பு போகிற தகுதி வந்தவர் அவனுக்கு எங்கே வேலை கிடையாது, 10ஆம் வகுப்பில் வேலை கிடையாது. சமயத்துறையில் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, சரியை கை கூடினாலும் எங்கே இருந்து கொள்வார்கள். அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வகுப்பில் இதை வலியுறுத்தி சொல்கிறோம். சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். பெரும்பாலும் என்னுடைய இந்த சைவ அனுபவத்தில் ஒரு படியிலிருந்து வெளியே வர முடியாதவர்களை தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஒரு படியை கடந்து வர்றவங்க ரொம்ப குறைவு, ஒரு படியிலே நின்று கொள்பவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, சரியையில் நாம் ரொம்ப கவனிக்கப்படுவோம். ஒரு கூட்டமாக ஒரு 500 பேர் 400 பேர் நம்ம கூட்டமாக போகிறதெல்லாம் சரியைக்கு போவோம், கவனிக்கப்படுவோம். கிரியையில் அந்த கவனிப்பு கொஞ்சம் என்ன செய்யும், குறையும். யோகத்தில் எங்கே போய் யோகம் செய்யணும், மலையடிவாரத்தில், ஆற்றங்கரையில், குளத்துக்கரையில் இன்னும் கவனிப்பு குறையும். ஞானம் பண்ணுபவர்களை யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அதனால்தான்
இந்த எங்கே நின்று கொள்ளுவார்கள், சரியையில் நிற்பவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அது இதில் எண்ணுமின் என்ற சொல்லுக்கு தியானம் செய்யுங்கள் என்று அர்த்தம். அப்போ தியானம் செய்யுங்கள் என்று ஞானசம்பந்தர் இந்த 2வது மந்திரத்தில் சொல்கிறாருன்னா, அப்போ அதற்கு முன்பு அவர் எதை செய்திருக்கணும்னு சொல்கிறாரு? தியானம் என்பது யோகத்தில் வந்துடும். அப்போ அதற்கு முன்பு நீங்கள் சரியை முடிச்சிருக்கணும், கிரியை முடித்திருக்கணும், யோகம் முடித்திருக்கணும். யோகம் முடித்தால் எங்கே போகணும்? ஞானத்துக்கு போக வேண்டும் என்பது அதில் இருக்கிற குறிப்பு. அந்த குறிப்பு தான் முக்கியம். 2வது மந்திரத்தினுடைய பொருளை நாம் தொகுத்து பார்த்தோம்னா, விண்டில் இருக்கின்ற மதியை அணிந்திருக்கிறார், புள்ளிகளை உடைய நாகத்தை அணிந்திருக்கிறார், கொன்றை அணிந்திருக்கிறார், உமையொரு பாகராக இருக்கிறார். அடியார்களோடு இந்த தலத்தில் நாம் வழிபாடு செய்தால், அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், யாத்திரை போகும்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லாமலே போயிடுவாங்க. சொன்னோம்னா இவங்களும் கூட வாரேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நேற்று ஒரு அடியார் கேட்டாங்க, 11ஆம் தேதி எங்களுக்கு யாத்திரை திருநெல்வேலியில், 18ஆம் தேதி யாத்திரை தூத்துக்குடியில், 35 சீட்டுக்கு வண்டி ரெடி பண்ணியாச்சு. ஆனாலும் நான் நேற்று கூட சொன்னேன், ஒருவர் வருவார் என்றால் ஒரு வண்டி ரெடி பண்ணப்படும். நீங்கள் வருவீங்களா வரலையா அதை மட்டும் சொல்லுங்கள். அப்படி தான் சொல்கிறோம். நம்ம திருக்கூட்டத்தில் யாரும் என்ன செய்கிறதில்ல, விட்டுட்டு போகிற பழக்கம் ஒரு நாளும் கிடையாது. 10 குழந்தைகள் வர்றாங்க, 10 குழந்தைகள்கிட்ட 10 பைசா கூட வாங்குவதில்லைன்னு அறிவிச்சிருக்கிறோம். 10 குழந்தைகள் ஃப்ரீ. நம்ம அந்த இசைவாணிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு கட்டணம் கிடையாது. நம்ம கூட்டத்துக்குள்ளே குழந்தைகள் வந்தால் கட்டணம் கிடையாது. அதை அறிவிச்சிருக்கிறோம். அதான் சொன்னார், அடியார்களோடும். இப்போ ஆடி மாத வழிபாடு அம்மை வழிபாட்டில் மிக முக்கியமானது. கோயில்களுக்கு நிறைய பேர் சேர்ந்து வர்றது நிறைய பயனை கொடுக்கும். இந்த ஆடி மாத வழிபாட்டின் மூலமாக நம்ம மாரியம்மனுடைய அருளை நிறைய பெறலாம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து வரணும். வரும்போது இந்த ஆடி மாதத்திற்குரிய அருளை பெறலாம். ஆடி மாதத்திற்கு அடுத்து எந்த மாதம் வருது? ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும் இது தொடர்ச்சியாகும். இந்த ஆடியினுடைய தொடக்கம் எங்கே தான் முடியும்? நாம் என்ன தவறு பண்ணுவோம்னா, ஆடி மாதத்தோடு எதை முடிச்சிருவோம்? ஆமாம், அது பிறகு அந்த வழிபாட்டை விடக்கூடாது. அதை நான் பல முறை இதே கோயிலில் 100கணக்கான முறை சொல்லியிருப்பேன். விவசாயம் மாதிரி தான். விவசாயிகளுக்கு இந்த மாதம் முக்கியமானது. ஆடிப்பட்டம், ஆடி மாதம் என்பது விதைக்கிற மாதம். சமயத்தை தொடங்கி புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை ஞானத்திற்குரிய மாதம். கார்த்திகையில் தான் மாலை போடுறது எல்லாமே. கார்த்திகை. மார்கழி பெருமாளுக்கு, மார்கழி விரத மாதம். திருவம்பாவை, திருப்பாவை மாதம். மார்கழி முறந்தா தை மாதம், அறுவடை மாதம். அதுக்கு பிறகு நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். எப்போதும் நம்முடைய மதத்தில் ஒரு தொடக்கம்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும். தைக்கு பிறகு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். எது வரைக்கும் கண்டினியூவாக ஓடணும்? ஆடியிலிருந்து தொடர்ச்சியாக பயணிக்கணும். தை மாதம் அறுவடைக்குரிய மாதம். அதற்கு நம்ம ஞானத்தை அறுவடை செய்கிற மாதம் தான் எந்த மாதம்? தை மாதம். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து, அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து நம்ம பெரியவங்க கடைப்பிடித்திருக்காங்க. அதை நாம் தெரிந்தோ தெரியாமலோ மாரியம்மனை வழிபடுவதற்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். தெய்வங்கள் மகிழ்கின்ற ஒரு நேரம். உயிர்களெல்லாம் சாமியை தேடுதுன்னா யார் மகிழ்வா? தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற நேரம், அம்மை வழிபாட்டு நேரம். அதையெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நினச்சி, இன்றைக்கு நாம் படிக்கிற தேவாரத்தில் எல்லா பதிகத்திலையும் அம்மை வருது. முதல் மந்திரத்தில் அம்மை வந்தது, இந்த மந்திரத்தில் அம்மை இருக்குது, அடுத்த மந்திரத்தில் அம்மை இருக்குது. ஏதோ ஒரு வகையில் என்ன இருக்கும்? நிச்சயமாக ஒரு பொருத்தம் இருக்கும். எண்ணுமின் நும்வினை போகும் வண்ணம். நீங்கள் உங்கள் இந்த இறைவனை தியானம் செய்யுங்கள், உங்களுடைய வினைகள் எல்லாம் போய்விடும். இந்த வினைகள் போய்விடும் என்பதை திருமுறை ஏன் வலிந்து சொல்லுகிறதுனா, வினைகளில் இருந்து தான் ஒரு உயிருக்கு எல்லா வகையான துன்பங்களும் வருகிறது. நாம் செய்கின்ற வினைகளில் இருந்து தான் அதன் காரியமாக துன்பங்கள் வருகிறது. வினையின் காரியமாக இன்பம் வருகிறது. இன்பத்தை ஏற்றுக்கொள்கிற நம்மால் எதை ஏற்க முடியல? துன்பத்தை ஏற்க முடியல. அப்படியானால் உங்களுடைய வினை போகும் என்று சொன்னால் என்ன பொருள்னா, முதல்ல துன்பத்தை தர்ற வினைகளெல்லாம் என்ன செஞ்சிடும்? போய்விடும். அதைத்தான் அவர் சொல்கிறார். இந்த தலத்தில் திருநாரையூரில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்கள் வினைகள் போய்விடும். எப்போதுமே நாம் ஒன்று தெரிந்து கொள்ளணும்.
நம்ம நினச்சது ஒன்று நடக்கலைன்னா உடனடியாக ஜாதகம் பார்ப்போம். அந்த ஜாதகத்தில் நிறைய காரணங்கள், அந்த கிரகம் செவ்வாய் வேளனை பார்க்குது, வேளனை செவ்வாயை பார்க்குது, ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு அது ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, வினை இந்த எதாக இருக்கிறது, இந்த தடையாக இருக்கிறது. வியாபாரம் இல்லைன்னு நம்ம ஜாதகம் பார்த்தோம்னா என்ன புரிஞ்சுக்கிடணும்? வினை தான் இந்த வியாபார தடைக்கு காரணம். நோய் வருதுன்னு ஜாதகம் பார்த்தோம்னா என்ன புரிஞ்சுக்கிடணும்? தீவினை பயனால் இந்த நோய் வந்திருக்கிறது. அதனால்தான் நம்ம திருமுறையில் வினை போகிறத பற்றியே அதிகமாக நம்ம பேசுகிறதுக்கு அதான் காரணம். சாமி இடத்துல நம்ம ரொம்ப விரும்பி கேட்கணும்னா எதை விளக்குங்க? என்னுடைய தீவினை. ஞானிகள் 2 வினையையும் விளக்க சொல்கிறாங்க. நாம் என்ன வினைக்காவது கேட்கலாம், நல்வினையெல்லாம் இருக்கட்டு, தீவினையாவது விளக்குங்க என்று கேட்கணும். அதை இறைஞ்சும் நிறைவாமே. நிறைவு என்ற சொல்லுக்கு இன்பம்னு அர்த்தம். இந்த இறைவனை வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு இன்பம் கிடைக்கும்னு சொல்கிறார். அடுத்த மந்திரம், அதுலேயும் அம்மை வருகிறது. எவ்வாறு தொடங்குது அடுத்த மந்திரம்? தோடு யார் அணிந்தது? அம்மை. இதுலேயும் அம்மை வருது. ஆடி மாதத்தில் அபிராமி அந்தாதி நம்ம ஒரு மந்திரம் கடைசியில் வாய்ப்பு இருந்தால் சொல்லலாம். ஆனால் இந்த பதிகமே என்ன தொடர்பில் தான் வருது? அம்மை தொடர்பில் தான் வருது. தோடுடைய செவியன் என்று பாடி அவரே இங்கேயும் திரும்ப தோடு சொல்கிறார். தோடு ஒரு காது சேர்ந்த குழை. இந்த மந்திரத்தில் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை சொல்கிறார். ஒரு காதில் தோடு இருக்குது, இன்னொரு காதில் குழை இருக்குங்கிறார். அர்த்தநாரீஸ்வரர் கோலம், உமையொரு பாகன், மாதொரு பாகன். காது சேர்ந்த குழையான் இழை. இழைங்கிற வார்த்தை கவனமாக படிக்கணும். இழை என்ற சொல்லுக்கு பூநூல்னு அர்த்தம். அதாவது நம்முடைய இந்து சமயத்தின்படி இறைவனை அந்தணனாக மறையவனாக பார்ப்பது ஒரு பழக்கம். எப்போவுமே நம்ம கதையில் கூட அப்படி தான் வரும். ஒரு பிராமணர் வந்தார், அப்படி தான் வரும். விநாயகர் வந்தார், அங்கே விநாயகரை பார்க்க ஒரு பிராமணர் வந்தார், அப்படி தான் வரும். என்ன அணிஞ்சிருக்கணும்? அதனால் நம்ம இறைவனையும் ஒரு அந்தணனாகவே பார்க்கிறது நம்முடைய சமய மரபு. ஐதீகம்னு சொல்லக்கூடாது. ஐதீகங்கிறது நம்பிக்கை அல்ல, விதியே அதுதான். அதனால தான் நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பூநூல் அணிஞ்சிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கவனிக்கணும். சிலையில் கூட என்ன இருக்கும்? அந்த பூநூல் இருக்கும். இறைவன் பூநூல் அணிந்திருக்கிறான் என்பது எதை குறிக்கும்னா, இறைவன் அந்தணனாக இருக்கிறான், இறைவன் குருவனாக இருக்கிறான், இறைவன் வேதியனாக இருக்கிறான், இறைவன் மறையவனாக இருக்கிறான். இப்படி நிறைய பொருளை தரும். அதைத்தான் இறைவன் பூநூல் அணிந்திருக்கிற செய்தியை இங்கே சொன்னார். அதனால தான் இறைவனையே நம்ம அந்தணன் என்று அழைக்கிற பழக்கம் இருக்கிறது. சிவபெருமானையே அந்தணன் அதனால தான் சொல்கிறோம். மாணிக்க வாசகர் சொல்கிறார், செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய். மாணிக்க வாசகர் சொல்கிறார் அந்தணன். திருவள்ளுவர் சொல்கிறாரு அந்தணன் என்ன? அந்தணர் என்பதற்கு பொருள் என்னவென்றால், அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம் அப்படிங்கிறார். என்ன பொருள்? அந்தணருங்கிறவங்க அறம் செய்கிறவங்க, எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஞானம் வந்த உடனேயே எல்லா உயிருக்கும் அந்த நிலை என்ன செஞ்சிடும்? வந்துவிடும். அதைத்தான் அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக படிக்கணும். இழை தோன்றும் பீடொருகால் பிரியாது நின்ற பெருமை பிரியாது இருக்கின்றவராக இறைவன் இருக்கிறான். பிறை அணிந்தவன். அடுத்த வார்த்தை பாருங்கள். நான் இவ்வளோ நேரம் 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு சொன்னேன். மறை ஓதி. எதை ஓதுபவனாக இருக்கிறான்? வேதத்தை ஓதும்போது கட்டாயம் என்ன அணிஞ்சிருக்கணும்? பூநூல் அணிஞ்சிருக்கணும். இன்றைக்கு சிலர் பூநூல் அணியாமலே, அதற்கான சடங்குகள் இல்லாமலே வேதம் சொல்கிறாங்க. அது ஆகம வேத நெறிக்கு ஏற்புடையது அல்ல, ஏற்புடையது கிடையாது. பார்த்தீங்களா? மறை ஓதி பூநூல் அணிஞ்சிருக்கிறார். மறை ஓதின வேதத்தை ஓதுபவன். நாடொரு காலமும். நாடு என்பது இந்த இடத்துல நாட்டை குறிக்காமல் நாட்டில் இருக்கிற மக்களை குறிக்கிறது. நாடு ஒரு காலமும் சேர நின்ற, எல்லாரும் ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்தல். அதைத்தான் நான் முன்னுரையாக சொன்னேன். அதாவது அடியார்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வழிபடுவது. அதுதான் நம்ம பெரியவங்க எந்த மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதற்கு முந்தைய மாதத்தை சொல்லலையே, ஏன்னு பார்க்கணும். ஆடியை ஏன் சொன்னாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது.
கிரகங்களுடைய அமைப்பு, நம்முடைய சமயம் முழுவதும் எதை அடிப்படையாக கொண்டது? நம்முடைய வழிபாடுகளுக்கும் கிரகங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒவ்வொரு விழாவும் நவகிரகங்களோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு விழாவும் ஏதோ ஒரு தீர்வை உண்டாக்கக்கூடியது. அதனால தான் அந்த மாதங்களை நாட்களை எல்லாம் கரெக்டாக என்ன செய்தாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. நாடு ஒரு காலமும், நாடு என்பது இந்த இடத்துல அடியார்கள், நாட்டில் இருக்கிற அடியார்கள். சேரன் என்ற திருநாரையூர், எல்லா அடியார்களும் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற திருநாரையூரனை பாடுமின், பாட சொல்கிறார். நம்ம வகுப்பில் ஒரு 20-30 நாட்களாக இதுதான் போயிட்டுருக்குது. மாணிக்க வாசகர் திருப்பூவல்லிங்கிற பதிகத்தில் என்ன சொல்கிறாரு? பாடி பூவல்லி கொய்யாமோ, பாடி பூவல்லி கொய்யாமோங்கிறார். யார் ஒருவர் இறைவனை பாடுவதற்கும் இறைவனுக்கு மலர் பறித்து இடவும் தயாராயிட்டாரோ அவருக்கு சமய பயணம் என்ன செய்துட்டுன்னு அர்த்தம்? சரியாக தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். இறைவனை பாடும்போது நாம் இறைவனை புகழ்கிறோம். சிலர் கேட்குறாங்க, அப்போ இறைவன் புகழுக்கு ஆசைப்படுகிறாரா? சராசரி மனிதன் புகழுக்கு ஆசைப்படுகிறான், இறைவனும் புகழுக்கு ஆசைப்படுகிறாரா? அப்படி அல்ல. யார் ஒருவன் இறைவனை புகழ தயாராகி விடுகிறானோ அப்போது அவன் இறைவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளுகிறான், மாரியம்மனை பெரிய கடவுளாக ஏற்றுக்கொள்கிறான் என்பது அடையாளம். நாம் யாரை புகழ்ந்தாலும் நம்மளை விட பெரிய ஆளாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ன செய்ய மாட்டோம்? புகழ மாட்டோம். எனவே பாடுதல் என்பது புகழ்தல். பாடுதல் அல்ல, பாடுதல் என்பது புகழ்தல். புகழ், அதனால தான் போற்றி போற்றின்னு வருது. புகழ்தல் என்பது உயிர், நான் உனக்கு அடிமை நீ தலைவன் என்ற பொருளில் வரும். நான் உனக்கு அடிமை நீ எனக்கு தலைவன் என்று சொன்ன உடனேயே அங்கே ஒரு லாபம் இருக்குது. என்ன லாபம்னா, அந்த அடிமை என்று சொன்ன உயிரை காப்பாற்றுகிற பொறுப்பு யாருக்கு வந்துடும்? இதெல்லாம் சமயத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட நுட்பங்கள். நாம் சாமிகிட்ட போய் அவ்வளோ ஈஸியாக என்ன சொல்ல மாட்டோம். அதுதான் நான் அடிமை என்று சொல்ல மாட்டோம். அடிமைன்னு சொல்லிட்டோம்னா அந்த முழு பாதுகாப்பு யாரிடத்தில் வந்துடும்? இறைவனிடத்தில் வந்துடும். அவ்வாறு நீங்கள் நாள்தோறும், அது ரொம்ப முக்கியம், நாடொரும் காலமும் சேர நின்றிரு, 3வது மந்திரத்தில் சொல்றார். ஒவ்வொரு காலத்திலும் நாட்டில் உள்ள அடியார்கள், காலமும் நாடொருங்கிற நாட்டில் உள்ள அடியார்கள், பாடுமின் நீர், நீங்கள் பாடுங்கள், பழி போகும்னு சொல்றார். அழகான இடம், இது ஒரு முக்கியமான இடம். பழிங்கிறது என்னதுன்னா, நாம் சரியாக போயிட்டுருப்போம், ஆனால் நம்ம மேலே என்ன வரும்? பழி வரும், கட்டாயம் வரும். நீங்கள் இயல்பாக இருந்தால் வராது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நாம் தோற்க தொடங்கிவிட்டால் எதிரிகள் கூட நண்பர்கள், ஜெயிக்க தொடங்கிவிட்டால் இவ்வளவுதான். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது, நண்பர்கள் கூட எதிரிகள். பழிங்கிறது கட்டாயம் வரும். உங்களுக்கு பழி வருதுன்னா நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பழி வருகிறது என்றால் நீங்கள் வளர்கிறீர்கள் என்று அர்த்தம். உடுமலை பழனி ரோட்டில் நம்ம வாகனத்தை ஓட்டுறதை விட கொடைக்கானல் ரோட்டில் ஓட்டுறது கஷ்டம். என்ன பெண்டு வரும்? நீங்கள் வளரும்போது அது ஹேர்பின் பெண்டு. வண்டியை கவனமாக என்ன செய்யணும்? ஓட்டணும். வண்டியை கவனமாக ஓட்டணும். பழி வரும். இப்போ பத்திரிக்கையில் படிக்கிறோம், அம்பானி அவருடைய வீட்டு திருமணம் 5000 கோடி ரூபாய் செலவில் நடந்ததுன்னா அவர் சம்பாதிச்ச காசை அவர் செலவழித்தார். ஆனால் அதை பலவிதமாக சொல்கிறாங்க. என்ன காரணம்? பொறுக்காமல். என்னது? அவருக்கு சம்பாதிக்க முடிஞ்சது, திறமை இருந்தது, சம்பாதிச்சார், அறிவை பயன்படுத்தினார், உழைச்சார், ஏதோ ஒன்று பண்ணினார், செலவழித்தார். ஆனால் அது வரைக்கும் சும்மா இருந்தவங்க என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் மேலே வரும்போது, நீங்கள் நல்லா இருக்கும்போது என்ன வரும்? பழியும் வேறு வேறு சொற்களும் வரும். எங்கள் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானவங்ககிட்ட நான் சொன்னேன், ஒரு கார் இல்லாமல் முடியலை அப்படின்னு. அதுக்கு அது ரொம்ப நெருக்கமான சொந்தம், பங்காளி சொந்தம். அவங்க சொல்கிறாங்க, காரெல்லாம் நீ மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்க 3 கார் வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டால், டேக்ஸ் கட்டணும், டிரைவர் போடணும், பெட்ரோல் போடாமல் வண்டி ஓடாதுங்கிறது எனக்கு தெரியாதா? அவன் என்ன சொல்ல வர்றான்னா, காரில் போகிறதுக்கு பிறந்தவங்க நாம், நடந்து போகிறதுக்கு பிறந்தவன் யார்? இவன் அப்படிங்கிறது அவங்க முடிவு. அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கே நான் இப்போ பந்தாவாக காரில் போயிட்டு வந்தேன், வேணும்னே போனேன். ஏகப்பட்ட செலவு தான், அதை பற்றி கவலையே படலை.
திருப்பதிக்கு கூட நான் ரயிலில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். பையன் சொன்னால் பிளெயினில் போயிடலாம் அப்படின்னா, பட்ஜெட் கொஞ்சம் ஓவராக ஆக்ஷன் பண்ணிடக்கூடாது, அம்பானி ரேஞ்சுக்கு பண்ணிடக்கூடாது அப்படின்னு 40,000 ரூபா பட்ஜெட்டில் பிளான் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்தே வேனில் போகிறேன். வேனில் போய் சென்னை போய் அங்கே போய் நல்லா எதற்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இதை செய்யும்போது திடீர்னு நீங்கள் கிராமங்கள்லாம் நீங்கள் திடீர்னு பணம் செலவழிச்சிங்கன்னா கள்ளநோட்டு அடிக்கிறாருன்னுருவான், புதையல் கிடச்சிதும்போம், ஊரை ஏமாத்தினாரும்போம். இதெல்லாம் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் என்ன வரும், வழி வந்தே தீரும். நீங்கள் அதை சந்தித்து தான் ஆகணும். தீர்வு இப்போது பழி வர்றது இருக்கட்டு, தீர்வு என்னது சொல்கிறார், பழி போகும் வண்ணம் பயிலும் உயர்வாமே. உங்களுக்கு பழிகள் போகும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த தலத்தில் இருக்கிற இறைவனை வணங்குங்கள், உங்களுக்கு உயர்வு உண்டாகும். உயர்வு ஆமே, உயர்வு வரும். பழியல் மாணிக்கவாசகர் சொல்கிறார, பிணியலாம் வரினும் அஞ்சேன். மாணிக்கவாசகர் சொல்கிறார், பிணியலாம் வரினும் அஞ்சேன்கிறார். அந்த என்ன தைரியத்தில் சொல்கிறாரு, இறைவன் இருக்கிற தைரியத்தில் சொல்கிறார். அதனால் பழிகள் வரும்போது நாம் அதை யார்கிட்ட சொல்லணும், இறைவனிடத்தில் சொல்லணும் என்று சொல்கிறார். 4வது மந்திரம், வெண்ணிலவும் சடை சேர வைத்து விளங்கும் தலையேந்தி. இறைவன் கையில் கபாலத்தை ஏந்துகிறார். சிவபெருமான் கையில் கபாலம் வைத்திருக்கிறது எதற்காக, ஒரு யாசகன் ஒரு பிச்சை பாத்திரம் வைத்து பிச்சை எடுக்கிறான், அது அவனுக்காக. இறைவன் கையில் தலை ஓட்டை வைத்துக்கொண்டு யாசகம் பெறுகிறார், அது யாருக்காக, உயிர்களுக்காக. உயிர்களுக்கு பயன்படாதவைகள் என்று 3 பொருளை சொல்லுகிறோம். ஆணவம், கன்மம், மாயை. ஆணவம் அறியாமையை தரும், கன்மம் இன்ப துன்பத்தை தரும், மாயை மயக்கத்தை தரும். இதையெல்லாம் நீங்கள் என்னுடைய இந்த பாத்திரத்தில் போடுங்கள் என்று சொல்லி தான் யார் கேட்குறார், இறைவன் கேட்குறார். கபாலீஸ்வரர், பிச்சாடனர், இப்படியெல்லாம் கதை வரைக்கும் நமக்கு தெரியும். கதைக்கு மேலே என்ன செய்யாது, தெரியாது. இறைவன் யாசகமாக பெறுவது நாம் நினைப்பது போல அல்ல. உயிர்களுக்கு தேவையற்றவைகளை என்ன செய்கிறார், வாங்குகிறார். வீடுகளில் மிச்சம் மீதி இருந்ததுன்னா யாரோ ஒருத்தருக்கு சாப்பிட கொடுக்குறீங்க, அது நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் ஆபத்து கிடையாது. ஆனால் இறைவன் வாங்குகின்ற பொருள் யாரிடத்தில் இருப்பது ஆபத்து, அதனால் வாங்குகிறார். அதைத்தான் ஏந்தி பெண்ணில் அமர்ந்துன்னா விரும்பின்னு அர்த்தம். அம்மையோடு இருப்பதை அவர் விரும்புகிறார். ஒரு கூரதாய பெருமான் அருளார்ந்த அண்ணன் மன்னியூரை கோயிலாகும் அணி நாரையூர் தன்னை நன்னடல் அமர்ந்துறவார்க்கு உறவு ஆக்கும் என்கள் நடலை கரிசருமே. நன்னல அமர்ந்து உறவாக்கும் என்கள். நாம் மனிதர்களை உறவாக்கி கொள்வது போல இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற பக்தியை வளர்க்கணும்னு அர்த்தம். உறவாக்குதல் என்ன அர்த்தம், உறவாக்குதல் என்ன அர்த்தம், வளர்த்தல். அன்பை பக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். 4வது மந்திரத்தில் சொல்றார், உறவு ஆக்குங்கள் என்றால் அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள். இறைவனிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்றார். அதாவது சராசரி மனித வாழ்க்கையில் நம்மிடத்தில் அன்பு செலுத்துபவர்களிடத்தில் நாம் அன்பு காட்டுவோம். அது சராசரி மனித வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் இறைவன் அவரிடத்தில் அன்பு காட்டாலும் இல்லை என்றாலும் நம்மிடத்தில் அன்பு காட்டுவார். ஆனால் அது வழிபாடு செய்யாதவர்களுக்கு கூட அன்பு காட்டுவார். மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான்னு சொன்ன மாதிரி நம்மளை படைத்தவன் எல்லாத்தையும், மாரியம்மனை நாம் கும்பிடலனாலும் நம்மளை காப்பாற்றும். ஆனால் அந்த உயிர் இருக்கிற நிலையிலிருந்து மேலே கொண்டு வரணுமே. இறைவன் இந்த உடம்பை கொடுத்ததற்கு சைவம் ஒரு காரணம் தானே சொல்லுது, இந்த உடம்பை வச்சு யாரை அடையணும், அதுக்கு ஒரு தனியாக ஒரு அன்பு காட்டுவார். அந்த அன்பு எல்லாருக்கும், மற்ற உயிர்களுக்கு காட்டுகின்ற அன்பு. இப்போ ஒரு சாமியே கும்பிடாத ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு, அவரை கொடுக்க மாட்டார். 2வது ஒரு அன்பு காட்டுவார். அது யாரையே தருவார், அவரையே தருவார். ஒரு தாய்க்கு 4 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகளுக்கு சொத்துங்கிறது நம்ம கொடுக்கலனாலும் நீதிமன்றம் பிடுங்கி கொடுத்துரும். நீங்கள் கொடுக்கலன்னு அவன் கேஸை போட்டு வாங்கிடுவான். ஆனால் அந்த 4 பிள்ளைகளில் அம்மா ஒரு வீட்டில் போய் உட்காந்துக்கிடும். கூப்பிட்டு கேட்டிங்கன்னா மற்றவனுக்கெல்லாம் ஓட்ட முடியாதுங்க, அவன் பயங்கரமான ஆட்கள்,
அவங்க வந்து நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்க, மருமகெல்லாம் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்லி எங்கே போய் உட்காந்து விடும்? அப்போ அந்த தாயினுடைய அன்பு ரெண்டு இருக்குது. பொருளை கொடுத்தது ஒரு அன்பு, அப்பான்னு வச்சுருங்களேன், பொருளை கொடுத்தது ஒரு அன்பு, தன்னையே கொடுத்தது அதுதான் இந்த இடத்துல அன்புங்கிறது. அப்போ சாமியை கும்பிட்டவங்களுக்கு தான் அன்பா அப்படிங்கிற கேள்வி கிடையாது. எல்லாம் அன்பு வேறு, காப்பு வேறு. எல்லாவர்களுக்கும் காப்பு உண்டு, அன்பு எல்லாருக்கும் கிடையாது. அதை தான் நடலை கரிசருமே. நடலைன்னா துன்பம்னு அர்த்தம். ஒரு திருமுறையில் நடலைங்கிறது திரும்ப திரும்ப வரும். ஒரு சுந்தரர் தேவாரம்னு நினைக்கிறேன், நடலை வாழ்வு அப்படின்னு வரும். நடலை என்றால் துன்பம், கரிசுனா குற்றம். துன்பம் என்ற குற்றம் போகும். நாம் இதுவரைக்கும் படித்த இந்த 4 மந்திரத்தில் இறைவன் குருவாக வர்றாரு, வேதத்தை ஓதி ஞானத்தை தர்றாரு. நீங்கள் இந்த இறைவனை போய் பாடுங்க, உங்களுக்கு வினை போகும், 3 குற்றங்களும் போகும். நான் எடுத்த மந்திரத்திலேயே முப்புறம் எரித்தல் சொல்கிறாரு. வினை போகும், குற்றங்கள் போகும், எல்லாமே போகும் என்பதை சொல்லுவதை பார்க்கிறோம். 5வது மந்திரம் பார்க்கிறோம். வானமர் தீவழி நீர்நிலனாய் வழங்கும் பழியாகும் ஊனமர் இன்னுயிர் தீங்கு குற்றம் உறைவால். ஒரே வாக்கியம், சென்டென்ஸ். அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனதுங்குது. ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர், நிலம் ஆகிய 5 பூதங்களின் தொடர்புடையாக விளங்குகின்ற உடம்பு அப்படிங்கிறார். நம்ம உடம்பு எதால் ஆனது? பஞ்சபூதத்தால் ஆனது. ஒரு வயதாவி உயிர் பிரிந்து விட்டால் நம்ம இறைவனடி சேர்ந்து விட்டார்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு பகவத்கீதை சொல்லி கொடுத்த குரு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாதுப்பா, இறைவனடி சேர்ந்தது நீ பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. இறைவனடி சேர்ந்த மாதிரி அவர் வாழ்ந்ததுக்கு நீ கேரண்டி கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. சரியிலே நிற்காதவர் எதுக்கு இறைவனடி சேர்ந்தார்னு சொல்கிறார்? அதுக்கு தான் நம்முடைய வேத மரபு என்ன தெரியுமா? பஞ்சத்துவ பிராப்தி அடைந்தார். என்ன அர்த்தம்னா, பஞ்சபூதத்திலிருந்து வந்தார், எங்கே போயிட்டார்? பஞ்சபூதங்களாக போயிட்டார். அதுதான் சரின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு எதால் வந்தது? பஞ்சபூதங்களால். நோய்ங்கிறது என்ன? நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்ங்கிறது என்ன? மிகினும் குறையினும் நோய் செய்யும். வள்ளுவர் சொல்கிறார், மிகினும் குறையினும் நோய் செய்யும். உடம்புல காற்று அதிகமானாலும் நோய், காற்று குறைஞ்சாலும் நோய். உடம்புல குளிர்ச்சி அதிகமானாலும் நோய், குளிர்ச்சி குறைந்தாலும் நோய். உடம்புல சூடு குறைந்தாலும் நோய், அதிகமானாலும் நோய். 3மே பஞ்சபூதங்களில் பேசிக். எந்த 3? காற்று, நீர், நெருப்பு. மிச்சம் என்ன இருக்குது? நிலம். அது நம்முடைய உடம்பே நிலத்தினால் உருவானது தான். ஆகாயங்கிறது நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய எம்டி ஏரியா, நிரப்பப்படாத ஏரியாவுக்கு பேர் ஆகாயம். இந்த ஃப்ளாஸ்க் இருக்குது, அரை ஃப்ளாஸ்க்கு தான் தண்ணி இருக்குன்னா மீதி இருக்கிறதுக்கு பேர் ஆகாயம். நிரப்பப்படாத இடத்துக்கு பேர் ஆகாயம். உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத சமநிலை மாறுவது தான் நோயாகிறது. எனவே நம்ம உடம்பு எதால் ஆனதுங்கிறது தெரிகிறது, ஆகிறது. அடுத்த வரிதான் முக்கியம், பழியாகும். இந்த உடம்பை நாம் பழி ஏற்படுவதற்கு பயன்படுத்துகிறோம். போன மந்திரத்தில் சொன்னார் பழி போகும்னாரு, இப்போ சொல்கிறாரு உடம்பு எதற்கு வழியாகும்? பழிக்கு வழியாகுங்கிற. மனிதனாக பிறக்கிறோம், நாம் மனிதனாக பிறக்கிறதுக்கும் நாயன்மார்கள் மனிதர்களாக பிறந்ததுக்கும் வேறுபாடு இருக்குது. நாயன்மார்கள் மனிதர்களாக பிறந்து புண்ணியங்களை ஈட்டுகிறார்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்களும் புண்ணியத்தை தானே ஈட்டுக்கிறோம், தேவாரம் தானே படிக்கிறோம், மாரியம்மன் கோயிலில் தானே இருக்கிறோம், நாங்களும் வழிபாடு செய்கிறோம், சாமிக்கு மலர் வைக்கிறோம், நீர் வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம்னா இன்றைக்கு செய்கிறீங்க. 10 வருஷத்துக்கு முந்தி, 20 வருஷத்துக்கு முன்பு, போன பிறவியில். அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த உடம்பு எதை ஈட்டுகிறது? பழியை ஈட்டுகிறது. மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்த ராவணன் ஒரு பழியை தேடிக்கொள்ளுகிறான். ஒரே ஒரு குறைதான் அவங்ககிட்ட வருது, அது எதா மாறிடுது? பழியாக மாறிவிடுது. மிக துரியோதனன் அடிப்படையில் குற்றங்களை விரும்பி செய்பவன் கிடையாது, சூதாட தெரியாதுங்கிறான். யாரு? அதுதான் சகுனியை வச்சுக்கிட்டான், சூதாட அவனுக்கு தெரியாது. ஆனால் பிறருடைய பொருளை கவர வேண்டும்ங்கிற பழி யார் மேல் வந்தது? இது. அப்போ இந்த உடம்பு இருக்கும்போது இந்த உடம்பு பழிகளை ஈட்டும், பழிக்கு இடமாக இருக்கும்.
ஆரம்ப நிலை. இது பக்தி வருவதற்கு முந்தைய நிலை. அதுக்கு பிறகு என்ன செய்யாது, பழி வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஞானிகளுக்கு கூட வந்திருக்குது. பட்டினத்தாருக்கு ஒரு பழி வந்ததா சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க, அந்த திருடன் ஒரு மடத்தில் தங்கி இருக்கிறாரு. ஞானிகள் வரலாற்றில் வருது. ஒரு திருடன் வந்து காவலருக்கு பயந்து மாலையை கொண்டு யார் மேலே போட்டு போயிடுறான். பட்டினத்தாருடைய சீடர்னு நினைக்கிறேன். பட்டினத்தாருடைய சீடருடைய வரலாற்றில் வரும்னு நினைக்கிறேன். அவங்க வரலாற்றில் தான் வருது. அப்போது இவர்கள் மேலே என்ன பழி வருகிறது, திருடன் என்ற பழி வரும். உடம்பு இருக்க வரைக்கும் என்ன உண்டு, பழி உண்டு. கவனமாக இருக்கணும். அதனால தான் கவனமாக இருக்கணுங்கிறது. பழி வர்றது வேற, பழியிலே வாழ்கிறது வேற, பழியில் மீண்டு வர்றது வேற. மீண்டு வருவது யாரால், இறைவனால் தான் மீண்டு வர முடியும். சரியா? அதாவது நாம் உண்மையாக இருந்தால், என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், நான் உண்மையாக இருக்கிறேன். நான் உண்மையாக இருக்கிறது யாருக்கு தெரியும், சாமிக்கு தெரியும். மற்றபடி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல நாம் உண்மையாக இருக்கணும். நாம் உண்மையாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், பழியை கண்டு பயப்படாமல் இருக்க முடியும். அதை அந்த பழியாகும் ஊனமர் இன்னுயிர், ஊனமர் இன்னுயிர்னா உயிர் தீமை செய்யும் இயல்புடையது. உயிருக்கு இயல்பு வந்து தீமை தான். உயிர் இயல்பாகவே ஞானத்துக்கு போயிரும்னா இத்தனை ஞானிகள் வேண்டியதே கிடையாது. பொய் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு யாரும் வேண்டியதில்லை. பொய் சொல்லாதுன்னு சொல்கிறதுக்கு தான் யார் வேணும், ஞானிகள் வேண்டும். உயிர்கள் இயல்பாகவே எதை நோக்கி போகும், தீமையை நோக்கி போகுங்கிறார். பஞ்சபூதத்தில் உடம்பு வந்திருக்குது. உடம்பு பழிக்கு காரணமாக இருக்கும். உடம்பினுடைய இயல்பே, இந்த உயிரினுடைய இயல்பே எதை நோக்கி செல்வது, தீமையை நோக்கி செல்வது. நல்ல பழக்கங்களை நாம் சொல்லி தான் கொண்டு வர முடியும். தீய பழக்கங்கள் தானாக என்ன செய்யும், வரும், தானாக வரும். அதனால தான் வள்ளலார் வந்து சொன்னார், ரொம்ப இந்த இடத்துக்கு சரியான பிரமாணம் வள்ளலார். குற்றம் புரிதல் யாரே சொல்கிறார், வள்ளலாரே சொல்கிறாரு. குற்றம் செய்கிறது என்னுடைய கேரக்டருங்கிறார். அது வள்ளலார் தன்னை சொன்னதாக எடுக்கக்கூடாது. யாருக்காக சொன்னது, நமக்காக சொன்னதாக எடுத்துக்கொள்ளணும். நமக்காக சொன்னதாக எடுத்துக்கொள்ளணும். தீங்குற்ற முறைவால், அதாவது உயிர் தீமை பயக்கும் குற்றம் புரியும் இயல்புடையது. முறைனா இயல்புன்னு அர்த்தம். பிரிதின்றி, அழகான இடம். பிரிதின்றினா இந்த குற்றம் செய்கிற இயல்பிலிருந்து வெளியே வர முடியாமல் அந்த உயிர் திணறுங்கிறார். பிரிது இன்றி, குற்றம் செய்வதற்கு வேறு வழியின்றி நானமரும் பொருளாகி, அமரும். அமரும்னா நம்ம இயல்பாக என்ன பொருள் சொல்லுவோம், அமரும், உட்காரும். ஆனால் திருமுறையில் அமரும்னா விரும்புகின்றன்னு அர்த்தம். அமரும்னா விரும்புகின்ற என்று பொருள். நான் விரும்புகின்ற பொருளாகி நின்றான். ஒரு அழகான இந்த 5 மந்திரங்களில் இது நிறைய செய்தியுடைய மந்திரம். இறைவன் நாம் விரும்பும் பொருளாகிவிட்டால் மேலே சொன்னதெல்லாம் போயிடும். பழி வராது, உயிருக்கு குற்றம் செய்தல் எதாக இருக்காது, இயல்பாக இருக்காது. திருநாரையூர் எந்தை கோனவனை குறுகா கொடு வல்வினை தானே. திருப்பதிகம் முழுவதையும் ஞானசம்பந்தர் என்னை நீக்கத்துக்காக இருக்கிறாரு, வினை நீக்கத்துக்காகவே எழுதியிருக்கிறார். திருமுறையை படிக்க படிக்க சொல்ல சொல்ல கேட்க கேட்க நம்மளுக்கு தெரியாமலே எது போகும், வினைகள் போயிடும். வினை இருந்துட்டு போய் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. வினை இருந்தால் உங்களுக்கு என்ன சார்னு கேட்கக்கூடாது. வினை இருந்தால் எல்லா பிரச்சனையும் இருக்கும். நோய்க்கு காரண வினை, பொருள் இழப்புக்கு காரண வினை, தடைகளுக்கு காரண வினை. திருமுறை பாட பாட, திருக்கோயில் வழிபாடு செய்ய செய்ய, மாரியம்மனை கும்பிட கும்பிட எது போகும், வினை போனாதான் தொட்டதெல்லாம் என்ன செய்யும், தொலங்கும். இல்லைன்னா எது தடையாயிரும், வினை தடையாயிரும். அதுக்கு ஜாதகத்தில் பூர்வ பாவம் இருக்கும்பாங்க. பூர்வத்தில் பாவம் இருக்குது, பூர்வ புண்ணியம் இருக்குது. இதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவர் இருக்குன்னு தான் சொல்லுவார். அதுக்கு பிறகு கேட்டிங்கன்னா பரிகாரம் சொல்லுவார். ஆனால் இது அப்படி இல்லை. இதை பாடினாலே பரிகாரம், இதை பாடுவதே பரிகாரம். நீங்கள் ஜாதகத்தில் போனால் அவங்க சொல்லுவாங்க, விபத்து நடக்கும் பகுதின்னு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டு விபத்தை தடுத்துருமா? வண்டியை யார் தான் கவனமாக ஓட்டணும்? அதுதான் அந்த போர்டு என்ன நடக்கும்னு சொல்லும்.
விபத்து நடக்குன்னு சொல்லும். பழனி அப்படின்னு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் போர்டு இருக்குது. போர்டு பழனியில் கொண்டு விட்டுருமா? சுவாமி சிவானந்தா கேட்பார். போர்டு அங்கே தான் இருக்கும், நீ தான் என்ன செய்யணும்? போகணும். அதான் இந்த திருமுறை அவ்வளவு சிறப்பானது. தேவாரத்தை கேட்க கேட்க பாட பாட சொல்ல சொல்ல நம்முடைய வினைகள் போயிட்டே இருக்கும். இந்த தென்கட்சி சுவாமிநாதன் இந்த நாங்கள் காரில் போகும்போது இந்த இது இருக்குதுல்ல, கொடைக்கானல் பண்பலை போட்டு கேட்போம். ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். அது காரை ஸ்டார்ட் பண்ணோன்னு தானாக வந்துடும். எந்த ஸ்டேட்டுக்குள்ளே போகிறோமோ அந்த ஸ்டேட்டுக்குரிய வானொலி வந்துடும். எந்த மாவட்டத்துக்கு போகிறோமோ அந்த மாவட்ட வானொலி வந்துடும். அதில் அவர் சொல்கிறாரு, இசைகளுக்கு நோய் நீக்கும் குணம் உண்டு அப்படிங்கிறார். பன்னிசைக்கு அந்த குணம் உண்டு. ஒருவர் திருமுறையை பன்னிசையை பாட பாட அவருக்கு நோய் போகுங்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, எந்த பண்ணுக்கு எந்த நோய் போகும்னு ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறார். ஒரு 15 நிமிஷம் பேசினார். அதை நான் கேட்டுக்கிட்டே அவர் சொல்கிறார், எந்த பண்ணை பாடினால் எந்த நோய் போகும். இப்போ நீங்கள் அதிகாலை நேரத்தில் புறநீர்மை பண்ணு தான் பாடணும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதை கேட்டால் அவங்க ரசிப்பாங்க. புறநீர்மை பண்ணு எப்படி இருக்கும்னா, ஒரு பூ மலர்ற மாதிரி மெதுவாக தான் அதனுடைய இசை வரும். நீங்கள் மார்கழி மாத பாடல்கள் எல்லாம் புறநீர்மை தான். எது மார்கழி மாத ஆதியும் அந்தமும் இல்லாருள் பெரும் அப்படி வரணும். அதுதான் புறநீர்மை பண்ணு. போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே அப்படி அசைக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு அது இன்னும் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. எப்போ பாடணும்? காலையில் 6 மணிக்குள்ளே பாடணும் புறநீர்மை பண்ணு. அப்படி அதை சமஸ்கிருத அந்த கர்நாடக சங்கீதத்தில் பூபால ராகம்னு சொல்லுவாங்க. என்ன ராகம்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராகங்களுக்கு காலம் இருக்கிறது. ராகங்கள் எதை நீக்குகிறது? நோய்களை நீக்குகிறது. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பல வருடங்கள் ஆயிற்று. இசை கேட்டு பயிர்கள் அதிக பலம் கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 50 வருஷத்துக்கு மேலே ஆயிற்று அதை கண்டுபிடிச்சு. ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்துக்குள்ளே மியூசிக் போட்டார்னா அது என்ன செய்கிறது? அதிக பலனை கொடுக்கிறது. அதையே ஒரு விஞ்ஞானி 2 ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். நம்முடைய சமயம் சார்ந்த இசை கர்நாடக சங்கீதம் பன்னிசை போட்டிருக்கிறார். 1 ஏக்கருக்கு நம்ம புது இசை குத்துப்பாட்டு அது அவர் சொல்லியிருக்கிறாரு. பயன் இதில் பல மடங்கு அதிகமாக. எதில்? இந்த பன்னிசை கர்நாடக சங்கீதத்தில் பல மடங்கு அதிகமாக. குத்துப்பாட்டு போட்ட இடத்துல பயிர்கள் நிறைய சிதஞ்சே போச்சுங்கிறார். ஆமாம் ஆமாம், இப்படி தான் இருக்குது. நானமரும் பொருளாகி நின்றான். பார்த்தீங்களா? இறைவனே எனக்கு பொருள் என்று கருதிவிட்டால் பழி வராது. உடம்பினுடைய தீமை செய்கின்ற இயல்பு என்ன செஞ்சிட போயிடும். இப்போ நம்ம வகுப்பிலே நான் மாணவர்களுக்கே சொல்கிறேனே, நாம் நிறைய விஷயங்களை நோக்கி போகிறோம். தப்பு செய்தால் தான் வெற்றினா அந்த வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம் டீச்சர். அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். தப்பு செய்தால் இதில் ஜெயித்திரலாம், தப்பே செய்யாத அந்த வேலையே வேண்டாம். புதுசாக ஒரு வாய்க்காலை வெட்டி போயிட்டே இரு, அந்த வாய்க்காலை விட்டுரு. அப்படி தானே சொல்கிறோம். நம்ம சமயம் பண்ண பண்ண நமக்கு என்னது வரும்? அந்த பழிகளுக்கு நம்ம நாண ஆரம்பிப்போம். எங்கள் வீட்டில் சில நேரங்களில் ஏதாவது கோபத்தில் ஏதாவது என்னுடைய சம்மந்தப்பட்டவங்கள சொல்லுவாங்க. அப்படி கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, நம்ம யாருடைய பக்தர் ஆயிட்டோம்? மாரியம்மனுடைய பக்தர் ஆயிட்டோம். நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும்? நல்ல வார்த்தைகள் தான் வரும். திருநாரையூர் எந்தை கோனவனை குறுகா. குறுக என்றால் அடைதல் அர்த்தம். குறுகுதல் அடைதல். குறுகா அடையாது. பாருங்க, அவர் அடைஞ்சோம்னா அடையாது. கொடுவல்வினை தானே. கொடுவல்வினைனா துன்பம்னு அர்த்தம். துன்பம், வினையில் துன்பம். பாருங்க, கொடிய வல்லிய வினை. வினை ரிவர்ஸில் போகணும். வினை, வல்வினை, கொடுவல்வினை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பயங்கரமான வினை. அதுக்கு சரியான வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், எதிரிகளுக்கு கூட இது மாதிரி, அதுதான் கொடுவல்வினை. எதிரிகளுக்கு கூட இது வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வினைகள் எல்லாம் போயிடும். இந்த வினைகள் எல்லாம் போய்விடும் என்பதை இந்த மந்திரத்தில் சொல்கிறார். அடுத்த மந்திரம், கொக்கிரகும் குளிர் சென்னி மத்தம் குலாய மலர் சூடி. இறைவன் கொக்கு இறகை சூடியிருக்கிறார். கொக்கிரகு பாடி என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார். இறைவன் எதை வச்சிருக்கிறாரு? கொக்கு இறகை வைத்திருக்கிறார். ஒருவேளை இறைவன் வேடர் கோலத்தில் வரும்போது எதை வைப்பார் போல் தெரிகிறது? கொக்கிரகு வைப்பார் போல தெரிகிறது. கண்ணப்ப நாயனார்களை என்ன வச்சு விடுவாங்க? இந்த பறவைகளுடைய இறகு வச்சு விடுவாங்க. கொக்கிரகும்
குளிர் சென்னி மத்தம் தலையில் இறைவன் கொக்கின் இறகு வைத்திருக்கிறாரு, குளிர்ந்த ஊமத்தையை வச்சிருக்கிறார். ஊமத்தை குளிர்ச்சியாக இருக்கும். எவ்வளவு பெரிய கோடை காலத்திலையும் ஊமத்தை அவ்வளோ ஈஸியாக பட்டு போகாது. நீங்கள் ஊமத்தையினுடைய இலை அதனுடைய கொழுந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு நாளைக்கு 3 தடவை தண்ணி பாயிற மாதிரி இருக்கும். அதற்கு என்ன சிறப்பு தெரியுமா? விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, காற்றிலிருந்து கூட அதை எதை எடுத்துக்கொள்ளுமா? நீரை எடுத்துக்கொள்ளுமா. எது? ஊமத்தை. அதனால தான் அதனுடைய இலை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி இவ்வளவு கெட்டியாக இருக்கும். அதனால தான் குளிர்ச்சியானதுன்னார். இறைவன் ஊமத்த மலரை விரும்பி அணிகிறான். எதனால் ஊமத்தை அணிகிறான்? சாமிக்கு பூ வைக்கலாம். எருக்கை தான். ஊமத்தை வேறு எருக்கு வேறு. ஆமாம் ஆமாம், கரெக்டு. ரெண்டையும் பிரித்து சொல்லணும். ஆமாம் ஆமாம். எருக்கு தான் கெட்டியாக இருக்கும், ஊமத்தை நைஸாக இருக்கும். இறைவன் இந்த ஊமத்தை மலரை விரும்புகிறான். இந்த ஊமத்தங்காய் அதை சாப்பிட்டா என்ன வரும்? பித்தம் பிடிச்சிடும், பித்து பிடிச்சிடும். இறைவன் அந்த மலரை அணிவதற்கு என்ன காரணம்னா, இந்த ஒற்றுமையினால தான் எனக்கு எருக்குக்கு போயிட்டேன். 2 மலருமே யாரும் கண்டுவிட மாட்டாங்க. எருக்க மலரையும் யாரும் கண்டுவிட மாட்டாங்க, ஊமத்த மலரையும் கண்டுவிட மாட்டாங்க. எருக்க மலர் பெரும்பாலும் பிள்ளையாருக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளையாருக்கு வைப்பாங்க. ஊமத்தை மலர் சிவனுக்கு வைப்பாங்க. அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யாருமே பெருசாக தேடாத ஒரு மலரை இறைவன் என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஊமத்தைக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா, இறைவன் உயிர்கள் மேல் அளவற்ற அன்புடையவன்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் என்னது? அந்த ஊமத்தை. ஊமத்தை என்பது பித்து என்பதை குறிக்கும். பித்து என்பதற்கு எதிர்மறையில் நம்ம நிறைய பொருள் சொல்கிறோம். உடன்பாட்டில் அளவற்ற அன்புன்னு அர்த்தம். பித்துனா நாம் எதிர்மறையில் வேறு பொருள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உடன்பாட்டில் அளவற்ற அன்புன்னு அர்த்தம். புரியாது, புரிய வச்சிடலாம். பெத்த மனம். அப்போ அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக வந்துடும். பெத்த மனம் பித்துனா அளவற்ற அன்பு. அது ஆமாம், புலமை பித்தன்னா அவனுக்கு புலமையில் பித்து, புலமையில் பித்து என்று பொருள். அப்படி நம்ம வாழ்வியலிருந்து எடுத்து புரிய வைக்கணுமே தவிர டிக்ஷனரிக்கு என்ன செய்யக்கூடாது. போகிறவங்க போயிட்டு போகிறாங்க, நமக்கு வேண்டாம். அதனால் இறைவன் அந்த மலரை சூடுகிறான். இந்த அன்னையர் தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தில் ஒரு நாள் நான் ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்னையர் தினம் அன்னைக்கு ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. முதியோர் இல்லத்தில் ஒரு அம்மாவை பேட்டி எடுக்கிறாங்க. அம்மா என்னைக்கு இந்த நிலையத்துக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அன்னையர் தினம் அன்னைக்கு தான் வந்தேங்குது. அது எப்படி வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, மகன் இந்த மாதிரி அந்த முதியோரில் இருக்கிற ஊரில் ஒரு கோயில் இருக்குது, கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டு எங்கே விட்டுட்டு போயிட்டான்? அந்த முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிட்டான். அப்போ அந்த அம்மாட்ட எல்லாம் உங்களுடைய என்ன காரணம்னு கேட்குறாங்க. 7 லாரி எங்களுக்கு சொந்தமானது, எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு. ஆனால் அது எத்தனை லாரி? 7 லாரி எல்லாம் பிடுங்கி, சொத்தை பிடுங்கி அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. அழுதுகிட்டே சொல்லுது. கடைசியாக அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறான், உங்கள் பிள்ளைகளை பற்றி, நிறைய பிள்ளைகள், 1-2 பிள்ளைகள் கிடையாது, பிள்ளைகளை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டுங்குது. யார்? அந்த அம்மா. இதுதான் பிரச்சனை. பொதுவாக வயசான எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் 2 வருஷம் இருந்தாங்க. 1.5 வருஷமோ 2 வருஷமோ இருந்தாங்க வயசான பிறகு. என்னுடைய மகன் அடையாளம் தெரியாது, யாருன்னு தெரிலம்பாங்க. எங்கள் தம்பி 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட பார்ப்பான். அவன் பேரை கரெக்டாக சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த கூட இருக்கிறவங்களை விட கூட இல்லாதவங்க மேலே தான் எது போயிட்டுருக்கோம்? நினப்பு போயிட்டே இருக்கும். எங்கள் கிராமத்தில் கொண்டு போய் எங்கள் மூத்த அண்ணன் இடத்துல எங்கள் அண்ணியை ஒப்படைச்சிருந்தேன். நான் தான் கொஞ்சம் பொறுப்பேற்று அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணி நான் யாருன்னு கேட்டதுக்கு தெரியாதுன்ட்டாங்க. அவங்க தான் 2-3 வருஷம் உணவெல்லாம் கொடுத்து பார்த்தது. இன்னொரு சகோதரருடைய ஃபேமிலி அவங்கள கவனிக்கவே இல்லை. கரெக்டாக எல்லார் பேரையும் சொல்கிறாங்க. அதில் பெரிய சண்டையே குடும்பத்தில். அது உளவியலாக என்ன காரணம்னா, யார் தன்னோடு இல்லையோ அவர்கள் மேல்தான் அவங்களுக்கு என்ன இருக்கும்? பாசம் இருக்கும், நினைப்பு இருக்கும், பாசம் இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கிடணும். அதுதான் இந்த பித்து என்பதற்கு இவ்வளவு பொருள் இருக்குது. இறைவனே இன்னைக்கு கோயிலுக்கு வந்தவங்களுக்கு அருள், கோயிலுக்கு வராதவங்களை எல்லாம் வரலன்னா போகிறாங்கன்னு மாரியம்மன் விடாது, தேடும். விடாதுன்னா நீங்கள் பயந்துடாதீங்க.
என்ன செய்யும், இவங்கெல்லாம் வரலையே, இந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தர் வருவாங்களா, அவங்க வரலையேன்னு யார் தேடுவா? மாரியம்மன் தேடும். நமக்கு தெரியாது, தேடுவான்னு கேட்கக்கூடாது, தேடும். அது என்ன காரணம்னா அந்த தெய்வத்துக்கு அந்த உயிர் மேலே இருக்கிற என்ன காரணம்? அன்பு. அக்கறை ஓடு அறை ஆர்த்து. இந்த மந்திரம் ரொம்ப அரிய சொற்களுடைய மந்திரம், கவனமாக படிக்கணும். இது எங்களுக்கு பாடசாலையில் மொத்தமே 2.5 மணி நேரம் தான் டீச்சர் கிடைக்கும். இது எங்கே நடத்திட்டு போனோம்னா அங்கே ரன்னிங்கில் போயிடும். அங்கே திடீர்னு நடத்தினா ஒரு பதிகத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும். அதனால தான் நேற்று ஒரு பதிகம், இன்றைக்கி ஒரு பதிகம், நாளைக்கு ஒரு பதிகம்னு வச்சுருக்கோம். அக்கரம், அக்கரங்கிறதுக்கு பொருள் பாருங்க. அக்கரம்னா தமிழில் எழுத்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல எழுத்துன்னு அர்த்தம் கிடையாது, அதுதான் முக்கியம். இந்த இடத்துல எழுத்து எலும்புன்னு அர்த்தம். அக்கரம்னா எலும்பு. அக்கரோடு இறைவன் எலும்பு மாலையை அணிந்திருப்பார். இறைவன் எலும்பு மாலையை அணிவார். எலும்பு மாலை அணிஞ்சிருப்பாருங்கிறது வரைக்கும் தெரியும், ஏன் அணிகிறாருன்னா தெரியாது. பிள்ளைகள் கேட்டுதுன்னா மாட்டிக்கிடுவோம். ஏன் அணிந்திருக்கிறாருன்னா, இறைவன் பேரொளி காலம் என்ற ஒரு காலத்தை ஏற்படுத்தி பிரபஞ்சம் முழுசையும் அழிச்சிருவார். அழிக்கும்போது அவரை தவிர எந்த கடவுள்களும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்போது படைக்கும் கடவுளுடைய எலும்பையும் காக்கும் கடவுளுடைய எலும்பையும் எதா போட்டுக்கிடுவார்? மாலையாக போட்டுக்கிடுவார். எதற்காக போட்டுக்கிடுறாருன்னா, யார் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறா, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக. அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறார். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார். இதுவரை 100 கோடி பிரம்மன் வந்து பிறந்து இறந்து முடித்து விட்டார்கள். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார். 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறார். அதனால் அந்த எலும்பு மாலையை அணிஞ்சிருப்பார். எலும்பு மாலையை அணிந்திருக்கிறார். அதனால் சிவபெருமான் பார்க்குறதுக்கு பயமாக இருப்பார்னு பயங்காட்டி விட்டுருவாங்க. காரணம் சொல்கிறது கிடையாது. எலும்பு மாலையில் தான் எல்லா ரகசியமும் இருக்குது. என்ன சொல்ல வர்றாரு? கடைசியில் யார் மட்டும்தான் இருப்பா? நான் மட்டும்தான் இருப்பேன் என்பது பொருள். இந்த ஊரில் கடைசியில் நான் மட்டும்தான் பணக்காரனாக இருப்பேன்னு சொன்னால் அவர் மேலே ஒரு பாசம் வருமா இல்லையா, பயம் வருமா இல்லையா? இந்த ஊரில் இவர் மட்டும்தான் கடைசியில் பணக்காரராக இருப்பாரோ, வேறு யார்ட்டுமே பணம் இருக்காதா அப்படின்னா நம்ம யார் நோக்கி ஓடுவோம்? சார் நம்மளை கொஞ்சம் கவனிச்சிடுங்க சார், நான் ஏதாவது தப்பு செய்திருந்தாலும் மன்னிச்சிடுங்க சார்னு சொல்லுவோம்ல. அது சிவபெருமான் இந்த உயிர்கள் அறியாமல் இருக்கிறதுனால செய்து காட்டுறாரு. கடைசியில் எங்கே தான் வரணும், எங்கே சுற்றினாலும் இங்கே வந்து தான் ஆகணும். இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் சிலர் ஏமாற்றிட்டு போயிடலான்னு பார்ப்பான் பெரிய சிட்டிகளில். ஆனால் யார்கிட்ட தப்பிக்க முடியாது, ரயில்வே கேட்டுக்கு வந்து தான் ஆகணும். அதனால தான் சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த டிவைடர் வந்து ரொம்ப தூரத்துக்கு வச்சுருப்பாங்க, கிலோமீட்டர் கணக்கில் வச்சுருப்பாங்க. ரயிலிருந்து இறங்கி யாராவது போனால் கூட என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். அக்கரவோடு ஆர்த்து உகந்த அழகன். பார்த்தீங்களா, உகந்த, அதை விரும்பி அணிஞ்சிருக்கிறாராம். நம்ம விரும்பி அணிவோமா? நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிவபக்தராக இருக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் எலும்புகளை கழுத்தில் போட்டு சுற்றிக்கிட்டு இருங்க அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? ஏற்க மாட்டோம். அதுலேயும் அதை டிவியில் 4 பேர் காட்டணும்னு ஆசைப்படும். இப்படி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நடக்குது. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிவியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வர்றாங்க கூட்டங்களில், புது புது கோலங்களில் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ டிவியில் காட்டுறதா இருந்தால் வருவான் நம்ம ஆள், புரியுதா? சும்மா வர மாட்டான். அடுத்து பாருங்கள், ஆர்த்து உகந்த அழகன், அதுதான் அதுக்கு அடுத்தது. இதெல்லாம் போட்ட பிறகு அவர் அழகாக இருக்கிறார். என்ன அர்த்தம்னா, சிவன் அடிப்படையிலே அழகாக இருக்கிறார். அவருடைய அழகை எந்த பொருளாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. குலகா, இளமையாக இருக்கிறார். நக்கமரும், நக்கு என்றால் கம்பராமாயணத்தில் நக்கான் என்று வரும். நக்கான்னா சிரித்தான் அர்த்தம். அது வழக்கத்தில் நக்கல் பண்ணுறான்ட்டு வந்துட்டு, நகைச்சுவைன்னு வந்துட்டு. ஐயா கம்பராமாயணம் பண்ண போகிறார், ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறார். நம்ம ஊரில் பண்ண போகிறாராம், ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு 90 நாளைக்குள்ளே அறிவிப்பெல்லாம் வரும்னார். கம்பராமாயணத்தில் நக்கான்னு வரும், சிரித்தான்னு அர்த்தம். இங்கே நக்கு அமரும் என்றால், அமருங்கிறதுக்கு இப்போ தான் பொருள் சொன்ன, விரும்பும். நக்கு அமரும்னா ரொம்ப கவனமாக படிக்கணும். அதாவது திசைகளையே ஆடையாக கொண்டவன் அர்த்தம். திசைகளை ஆடையாக கொள்வதை விரும்புபவன் அர்த்தம். திசைகளை ஆடையாக கொள்வதை விரும்புபவன். நன்றி சிவசிவா, நன்றி. புரிய வைக்கலாம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா,
இதே கேள்வியை ஒருத்தர் கேட்டார். அவர் ரெண்டு மாதத்துக்கு முந்தைய இந்த தேவாரத்தை நடத்திட்டார். இப்போ நான் இருக்கிறேன், 5 அடி உயரம் இருக்கிறோம், நம்ம 5 அடி 6 அடி உயரத்தில் இருக்கிறோம். இப்போ டெய்லர்கிட்ட போனோம், ஸ்டாண்டர்டாக பேண்ட் வந்து 120 பாயிண்ட் தான். ஒருத்தர் ஜென்ஸுக்கு வந்து பேண்ட்டுக்குடைய அளவு எவ்வளவு? 120. சட்டை மேக்ஸிமம் 2 மீட்ரு, 2லேருந்து 180 160 வரைக்கும் ஃபுல் கையாக இருந்தால் ஒரு அளவு, இது ஒரு அளவு இருக்குது. சாமிக்கு சட்டை எப்படி தைக்கிறது? சாமியினுடைய சிவலிங்கத்துக்கு தைச்சிருவீங்க சார். அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிற இறைவனுக்கு ஒரு சட்டை தைக்கணும். டெய்லர் எங்கே இருக்கிறாரு? துணி எங்கே எடுக்கிறாரு? அவர் சொன்னார் எனக்கு ட்ரெஸ்ஸே வேண்டான்ட்டார். எது ட்ரெஸ்ஸு? திசைகளே அவருக்கு ஆடை. திக்கு அம்பரம், அம்பரம்னா ஆடை, திக்குனா திசை. திசையை ஆடையாக கொண்டதனால் இறைவனுக்கு என்ன பேர்? திகம்பரேஸ்வரர். திக்கு அம்பர ஈஸ்வரர், திகம்பரேஸ்வரர். எல்லாம் அந்த வார்த்தைகளை விளக்குறது பெரிய பாடு. கதை சொல்லிடலாம், வார்த்தைகளை கவனமாக கையாளணும். இதே சமணர்கள் ஆடை அணிவதில்லைன்னு வரும், அங்கே மீனிங் வேற. சிவன் ஆடை அணிவதில்லைன்னா திசைகளை ஆடையாக கொண்டவன், அவனுக்கு ஆடை தயாரிக்க முடியாது. அப்படி டெய்லர் இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா செலவுக்கு பணம் தந்துடுறேன். அதாவது இறைவனுக்கு சிவபெருமானுடைய வியாபகத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிடலாம் அப்படின்னா ஆகாயத்தை விட பெருசாக வரணும். எப்படி சாத்தியம் அது? அதனால் அவர் என்ன சொல்லிட்டார்? வேண்டவே வேண்டாம், நான் எதை ஆடையாக அணிகிறேன்? திசையை ஆடையாக அணிகிறேன். சமணர்கள் ஆடை அணிவதில்லைங்கிறது அவங்களுடைய குணம். அவங்க வந்து திகம்பரர்களாக, அவங்க திகம்பர சுவாமிகள் என்று சொல்லிக்கொண்டு, வடநாட்டில் இது வழக்கம். தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் கிடையாது, அனுமதியும் கிடையாது. தமிழ்நாட்டில் வள்ளுவர் சொல்கிறத மீறாமல் சமயம் பண்ணணும். தமிழ்நாட்டில் சமயம் யார் வேணாலும் பண்ணலாம், யார் சொல்கிறத மீறக்கூடாது. வள்ளுவர் சொன்னதை மீறாமல் பண்ணணும். புறந்தூய்மை. வடநாட்டில் குளிக்க மாட்டாங்க சாமியார்கள், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் குளிச்சாகணும். வள்ளுவர் சொல்கிறாரு, புறந்தூய்மை நீரானமையும். மனசு சுத்தமாக இருக்கிறது பிறகு பேசுவோம், முதல்ல ஆற்றுல குளிச்சுட்டு வாங்குறார் யார்? வள்ளுவர். நக்கமரும் திருமேனியாளன் திருநாரையூர் மேவி புக்கு அமரும் மனத்தோர்கள் தம்மை புணரும் புகரான். அந்த இடம் ரொம்ப கவனமாக படிக்கணும். புக்கு அமரும் மனத்தோர், அங்கே புகுந்து இறைவனை விரும்புகின்ற மனத்தோடு இருக்கணும். கோயிலுக்கு போய் சாமியை விரும்பணும். நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன், யாத்திரை போனோம்னா மனசு அவங்களுக்கு கோயில் மேலே இருக்காது. நாம் வந்து ஒரு ஆசிரியருங்கிற முறை ஒரு வேலை கொடுத்தா கூட அந்த வேலையை கூட செய்ய மாட்டாங்க, சும்மா பராக்கு பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு. நான் ஒரு மாணவர்கிட்ட வந்து ரெண்டு 3 ஃபோட்டோ எடுத்து போடுங்க என்ன, அதெல்லாம் நான் வண்டியில் ஏறதுக்கு சொன்னால் தான் செய்வேன், இப்போ செய்ய மாட்டேங்கிறார் அந்த மாணவர். எப்போவே புக் பண்ணணுமா அவர்கிட்ட? வண்டியில் ஏறதுக்கு முந்தைய அவர்கிட்ட வேலை சொல்லணுமா? கோயிலுக்கு போனால் மனசு எதில் இருக்கணும்? அதான் அவர் சொன்னார், புக்கு அமரும். கோயிலுக்குள்ளே போய் யாரை விரும்பணும்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பிளான் பண்ணி போயிடுவாங்க. கோயில் இறங்கி திருவண்ணாமலை போகிறவங்களும் அடுத்த ப்ரோக்ராம் தான் ஞாபகம் வருமே தவிர எதை ஒழுங்காக கும்பிட மாட்டாங்க. அதுதான் அவர் சொல்கிறார், போகிறது பெருசு இல்லை, அதை விரும்பு. போகிறது பெரியதில்லை, அதை விரும்பு. 11ஆம் தேதி நெல்லையப்பர் போகிறோம், 18ஆம் தேதி தூத்துக்குடி போகிற வழியில் பாடல் பெற்ற கோயில் போகிறோம், தூத்துக்குடி சிவாலயங்களுக்கெல்லாம் போகிறோம். டீச்சர் வரலாம், அதுக்கு 25 சீட்டு வண்டி, டவேரா எல்லாம் புக் பண்ணி வச்சுருக்கிறோம். மனத்தோர்கள் தம்மை, கடைசி வரி ரொம்ப கவனமாக படிக்கணும். புணரும் புகழ் தானேங்கிறத படிக்கணும். அந்த புகரானே என்பதற்கு புகர் என்பதை புகழ் என்று படிக்கணும். புகழ் என்றால் அருள்னு அர்த்தம், அடைக்கலம். இறைவனுடைய அடைக்கலம் கிடைக்கும், அருள் கிடைக்கும். முக்கியமான இடம், அந்த இடம் புரிய வைக்கிறது கஷ்டம். புணரும் புகழ் தானே, அருள் கிடைக்கும், அடைக்கலம் கிடைக்கும். அடுத்த மந்திரம் ஊழி, இறைவன் பேரூழியாக இருக்கிறான், இன்பமாக இருக்கிறான், காலமாக இருக்கிறான். இரவு காலம் பகல் காலம் எல்லாமே யாரு தான்? இறைவன் தான். அதனால தான் இறைவனுக்கு பேர் காலகாலன்னு பேர். காலகாலேஸ்வரர். ஓகே, பொருள் சொல்லு, தெரியாது. காலகாலேஸ்வரர்னா என்ன பொருள்னா, காலத்தை அவர் கட்டுப்படுத்துவார், காலம் யாரை கட்டுப்படுத்தாது. அதுக்கு பேர் தான் காலகாலேஸ்வரர். அதனால தான் மார்க்கண்டேயருடைய ஆயுளை இவரால் என்ன செய்ய முடிஞ்சது? மாற்ற முடிந்தது. காலத்தை கட்டுப்படுத்த முடியாத கடவுளாக இருந்தால் அவரால் மார்க்கண்டேயருக்கு என்ன கொடுக்க முடியாது? என்றும் 16 கொடுக்க முடியாது. ஒரு ஜனாதிபதியினுடைய கட்டுப்பாட்டுக்கள் தான் இந்திய அரசியல் சட்டம். அவர் மீறி இந்திய அரசியல் சட்டம் கிடையாது. நீதிமன்றம் இவருக்கு தூக்கு தண்டனை சொல்லுது, ஜனாதிபதி நினைச்சா விடுதலைன்னு சொல்லலாம். என்ன மனு கொடுக்கணும்? கருணை மனு கொடுக்கணும். யாருக்கு? ஜனாதிபதிக்கு. அது மாதிரி இறைவன் நினைச்சா எதையும் மாற்றி எழுதுவார்.
காலத்தை மாற்றி எழுதுவார். இறைவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மார்க்கண்டேயருக்கு ஆயுள் முடிஞ்சிட்டு, கற்பனை பண்ணுவோமே, யமதூதர்கிட்ட கேட்குறாரு, ஆயுள் எழுதினது யார்? பிரம்மதேவர் தான் எழுதினாருங்க, அவர் எழுதினதுபடி தான் இப்போ நாங்கள் உயிரை பிடிக்க வந்திருக்கோம். சரி, நான் எக்ஸ்ட்ரா ஒரு என்றும் 16ன்னு ஒரு ஜீவோ போடுறேன், போயிட்டே இரு, யார் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாருன்னா எது அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது? இப்போ முதலமைச்சர் இருக்கிறாங்கன்னா காவல்துறை அவங்க கட்டுப்பாடு. அப்போ காவல்துறை சட்டங்கள் எல்லாம் யாரால் பிறப்பிக்கப்படும்? அந்த சட்டத்தை எப்படி அவர் வந்து அவருக்கு இது நன்மை நடக்கும்னா அந்த சட்டத்தை அவர் சொல்லுவார், மாற்றி சொல்லுவார். அதுபோல் இறைவன் சொல்கிறார். அதைத்தான் காலமாக இருக்கிறார், தவமாக இருக்கிறார், ஏழிசையின் பொருளாக இருக்கிறார், வாழும் வாழ்க்கை வினையின் புணர்ப்பாகி வினையாகவும் வினையை கொடுக்கிற வினையின் ஊட்டுபவராக இருக்கிறார். நாளிகை, நாளிகை என்ற சொல்லுக்கு சரியான பொருள் காலத்தின் குறைந்த அளவு, காலத்தின் குறைந்த அளவுன்னு அர்த்தம். நாளிகை, நாளிகை அதாவது வினாடியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, வினாடிகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. 24 நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு நாளிகை, 24 நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு நாளிகை. ஒருவர் சாமியை கும்பிட்றதுக்கு காலையில் எப்போ எந்திரிக்கணும்னா 5 நாளிகைக்கு முன்பு. அப்போ கூட்டுங்க, 2 10 5 20 120 நிமிஷத்துக்கு முந்தி காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். சாமியை கும்பிட்றதுக்கு காலையில் எந்திரிக்க வேண்டிய நேரம் எது? சூரிய உதயத்திற்கு 5 நாளிகைக்கு முன்பு எந்திரிக்கணும். ஒரு நாளிகை 24 நிமிடம், 5 நாளிகை கிராமத்து கணக்கு போட்டுடுறேன், 2 10 5 20 120 நிமிடம், 2 மணி நேரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதைத்தான் நாளிகை. நாளிகவும் பல ஞாயிறு, ஞாயிறு என்ற சொல் இந்த இடத்துல டே, நாள் என்று பொருள் தரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்க சார், நான் காலத்தின் எல்லா வகையும் யாராக இருக்கிறார்? அவ்வளோதான், முடிஞ்சு. நாரையூர் தன்னில் வாளியர், வாளியர்னா எழுந்தருளிய இறைவன், வாளியர் மேதகு மைந்தர் செய்யும் வகையின் விளைவாமே. வகையின் விளைவுனா திருவிளையாடல்னு அர்த்தம். இறைவன் செயலை ஏன் திருவிளையாடல்னு சொல்கிறோம்னா, நாம் விளையாடுனா நமக்கு நன்மை, இறைவன் விளையாடுனா உயிர்களுக்கு நன்மை, அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதனால் இறைவன் விளையாட்டுக்கு என்ன பேர்? திருவிளையாடல்னு பேர். இந்தியாவும் பாகிஸ்தானும் திருவிளையாடல், கிரிக்கெட் திருவிளையாடல் நிகழ்த்தியதுன்னு சொல்கிறோமா? சொல்கிறதில்ல. ஏன்னா அங்கே ரன்னருக்கும் பணம் உண்டு, வின்னருக்கும் பணம் உண்டு. அதில் கிரிக்கெட் கேப்டனுக்கு பணம் உண்டு, அதில் மேன் ஆஃப் த மேட்சுக்கு பணம் உண்டு. நீங்கள் தோத்தாலும் பணம், ஜெயித்தாலும் பணம். நீங்கள் அதில் ஃபேமஸாக இருந்தால் விளம்பரத்தில் பணம். காசு யாருக்கு கிடையாது. கடைசியில் என்ன சொல்லுவீங்க? நாட்டுக்காக விளையாடணும்பீங்க. கடைசியில் கேட்டால் இந்தியாவுக்காக விளையாடணுன்னு சொல்லுவீங்க. பிறகு இந்தியா டீம்லேருந்து வெளியே போயிட்டீங்கன்னா கோச்சாக போயிடுவீங்க. இந்திய நாட்டுக்காரர் ஆஸ்திரேலியாவுக்கு கோச்சாக வருவார், ஆஸ்திரேலியாக்காரர் இந்தியாவுக்கு கோச்சாக வருவார். இதெல்லாம் எப்படா கண்டுபிடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் தெரிஞ்சாதான் என்ன பேச முடியும்னு சொல்கிறோம். சைவம் மாரியம்மன் கோயிலில் பேச முடியும். இந்தியா கேப்டனாக இருப்பார் சார், நான் இந்தியா விட்டுருங்க, ஆஸ்திரேலியா கேப்டனாக இருப்பார். ஆஸ்திரேலியா அரசாங்கம் நீங்கள் விளையாட வேண்டாம்னு சொல்லும், இந்தியாவுக்கு கோச்சாக வந்துடுவார். இது நடக்குது. அதனால தான் சொல்கிறேன், இலங்கையில் கேப்டனாக இருப்பார், இலங்கையில் நீங்கள் கேப்டனாக இருக்க வேண்டாம்னு சொன்னால் ஆப்பிரிக்காவுக்கு கேப்டனாக போயிடுவார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? விளையாட்டு வேறு, திருவிளையாட்டு வேறு. விளையாட்டு என்பது நமக்காக, திருவிளையாட்டு என்பது உயிர்களுக்காக இறைவன் விளையாடுவது. இறைவன் தில்லையில் நடனமாடுவதால் இறைவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. யாருக்காகத்தான்? மாரியம்மன் அலங்காரமாக இன்னைக்கு இருக்கிறது. மாரியம்மன் அடிப்படையிலே அலங்காரி தான். இன்றைக்கு அலங்காரமாக இருப்பது மாரியம்மனுக்காக அல்ல. யாருக்காக? நம்மெல்லாம் நல்லா இருக்கணும், அந்த திருக்கோலத்தை பார்த்து மனசில் பதியணும், இந்த உயிர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அலங்காரம் கொண்டு என்ன செய்கிறார்? இருக்கிறார். நீங்கள் உங்கள் அம்மாவை இஷ்டத்துக்கு அம்மா இன்றைக்கி ஒரு நல்ல சேலை கட்டுன்னு சொல்ல முடியாது. இஷ்டத்துக்கு கட்டோம். என்ன சொல்கிறீங்க கடைசியில்? எனக்காக. எப்போவுமே அம்மா மங்களம் தான், எனக்காக இன்றைக்கி கொஞ்சம் நல்ல சேலை கட்டுன்னு சொல்கிறீங்களா? அப்படி தான் அந்த குடும்பத்தில் நிகழ்வது போல தான் இது. அதனால் என்ன சொல்கிறாரு? வாளியர் வகையில் விளைவாமை. திருவிளையாட்டு, விளைவுனா திருவிளையாட்டு. இந்த திருவிளையாட்டுங்கிறத இறைவன் மேலே வச்சு புரியலைன்னா உங்களுக்கு வேற ஒரு ஐடியா சொல்கிறேன். குழந்தைகள் விளையாட்டு திருவிளையாட்டு, குழந்தைகள் விளையாட்டு திருவிளையாட்டு. ஏன் தெரியுமா?
இப்போ நீங்கள் ஒரு விளையாட்டுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பையனை அனுப்புகிறீங்க, காலேஜ் படிக்கிற பையன், ஸ்கூல் படிக்கிற பையன். ஜெயித்தா சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கிறான், தோத்தானே என்ன சொன்னீங்க. டென்னிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மட்டையை தூக்கி வீசிடுறாங்களே, வீசிட்டு தரையில் விழுந்து அழுறாங்களே டென்னிஸில். வாலிபால், ஃபுட்பால் இதிலெல்லாம் தோற்றுட்டாங்கன்னா கூட்டமாக கட்டி பிடிச்சி அழுறாங்க. ஆனால் குழந்தைகள் விளையாடுது, ஏதாவது தோற்றதுக்கு அழுகிறதா? அங்கே அந்த இறைவன் திருவிளையாட்டை யார் மேலே வச்சு கண்டுபிடிக்கணும்? குழந்தைகள் மேலே வச்சு கண்டுபிடிக்கணும். தெருவில் 3 குழந்தைகள் சேர்ந்து விளையாடும் போது தோல்வியும் அங்கு கணிக்கப்படுவதில்லை, வெற்றியும் கணிக்கப்படுவதில்லை. என்ன விளையாட்டு நடந்து, விளையாட்டு அந்த மகிழ்ச்சி மட்டுமே என்ன செய்யப்பட்டது? அதுதான் விளையாட்டு. அதே அங்கேயுமே விளையாட்டில் மகிழ்ச்சி. குழந்தைகளை இறைவன் தானே, அதை அப்படி புரிஞ்சுக்கணும். ஒன்று என்ற வகையில் புரிந்து கொள்ளணும். அதைத்தான் சொன்னார். 8வது மந்திரம், கூசமில்லாது அரக்கன் ராவணன் கூச்சமில்லாமல் இமயமலையை, கைலாய மலையை தூக்கினானான். ஞானசம்பந்தர் சொல்றார், வரையை குலுங்க எடுத்தான், மலையை அசைச்சு குலுங்க வச்சிட்டான். பேராற்றல் எடுத்தான் தோல் நாசமதாகி. நாசம் அப்படின்னா நாம் ஒரு அமங்கல சொல்லா கருதிட்டோம், அப்படி கிடையாது, அழிவுன்னு அர்த்தம். பாவநாசம்னு சொல்கிறோமல்ல. ஆகி இரன நெறிய அடர்த்தான், அழுத்தினான், விரலான், ஒரு விரலை வச்சு அவனுடைய வலிமையை அடைக்கினான். கரவாதார் பேச வியப்போடு பேணென்ற. கரவாதார் என்றால் இறைவனை வணங்க வரும்போது நம்ம மனசில் எதுவுமே மறைப்பு இருக்கக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவருக்கு இறைவனுடைய அருள் முழுசாக கிடைக்காது. ஏன்னா மனசுக்குள்ளே என்ன இருக்குது? வள்ளுவர் சொல்கிறாருல்ல, அதாவது ஆகுல நீரபிரன் ஒரு திருக்குறள் முடியுமே, அந்த திருக்குறள் தான் திருக்குறளில் நம்பர் 1ங்கிறாங்க. திருக்குறளில் ஒரு திருக்குறள் சொல்லியானா இதுதானா, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அத்தனை திருக்குறளும் அதில் அடக்கம்ட்டார் வள்ளுவர். நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் சார், ஆனால் மனசில் அழுக்கெல்லாம் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதை தான் கரவிலாதார்னார். மனதில் மறைக்காமல் பேச வியப்போடு, இறைவனை பற்றி பேசி வியப்போடு, பேணுதல் என்றால் வழிபடுதல், தியானித்தல், நின்ற பெரியோர்கள் இடம் போலும். அவங்கெல்லாம் பெரியவங்களுக்கு டெபினிஷன் சொல்லிட்டார். யாரும் மனசில் மறைக்கிறது இல்லையோ, யார் இறைவனை பேசுகிறாங்களோ, யார் இறைவனை வழிபடுறாங்களோ, தியானிக்கிறாங்களோ அவங்க பெரியவங்க. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் திருமுறை. தேசமுற புகழ் செம்மை பெற்ற திருநாரையூர் தானே. தேசம்னா நாடு, உலகம் புகழ்கின்ற தலமாக இந்த தலம் இருக்கிறது. ஏன்னா 5 நிமிடத்தில் நம்ம நிறைவு பண்ணணும். இனி வர்ற மந்திரமெல்லாம் நமக்கு முக்கியமான பகுதியை கடந்துட்டோம். பூமகனும் பூமகனும் அவனை பயந்த புயலார் நிறத்தானும். பிரம்மதேவனை பெற்றெடுத்த திருமாலுடைய வயிற்றிலிருந்து தான் யார் வர்றா? பிரம்மதேவன் வர்றார். அதுதான் சொல்றார். ஆமளவும் திரிந்து ஏத்தி காண்டல் அரிதற்கரியான். எவ்வளவு முடியுமோ தேடினாங்க, புகழ்ந்தாங்க. யாரை பார்க்க முடியல? இறைவனை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? மாணிக்கவாசகர் சொல்றாரு, அவர்களுக்கு நான் என்ற எண்ணம் இருந்தது. நான் என்ற எண்ணத்தில் யாரை தேடக்கூடாது? இறைவனை தேடக்கூடாது. அகங்காரம் இருந்ததுங்கிறார். நான் என்ற எண்ணமும் அகங்காரம் இருந்ததுனால தான் 2 பேரால் பார்க்க முடியல. பார்க்க கிளம்புனதுக்கு என்ன காரணம்? அதாவது பார்த்தவர் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்னு அவங்களுக்குள்ளேயே அக்ரிமெண்ட்டை போட்டாங்க. அப்போ தொடங்கும் போது அவங்க பார்க்க போகிறதே கடவுளை. ஆனால் என்ன சொல்லிட்டு போகிறாங்க? யார் அடிமுடியில் அவங்க தேடினதை யார் பார்க்குறாங்களோ அவங்க பெரிய கடவுள்னு அவர்களுக்குள் முடிவு செய்து கொண்டார்கள். அவர்களுக்குள் அகங்காரம் இருந்தது, முனைப்பு இருந்தது. அதைத்தான் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இறைவன், பார்ப்பதற்கு அரிய இறைவன், பாமருவும் குணம். பாமருவுங்கிறதுக்கு பா என்பது இந்த இடத்துல நூல்கள்னு அர்த்தம். இந்த பதியம் முழுவதும் ஞானசம்பந்தர் சில சொற்களை மறைமுகமாக சொல்கிறார். நம்ம தான் பொருள் எடுக்கணும். நம்ம பாமருவுனா நூல்களால் புகழப்படுகின்ற குணம்னு அர்த்தம். உரையில் நீதி உடையவர்கள்ங்கிறாங்க. நீதி உடையவர் என்பது போதாது, அதுக்கு சரியான வார்த்தை திருமூலர் வார்த்தையை சொல்லணும். நியமம் உடையவர்கள். நீதி உடையவர்கள் அறம் தான் பண்ண முடியும். நியமம் உடையவர்கள் தான் சமயம் பண்ண முடியும். இயமம் என்பது அற ஒழுக்கம், நியமம் என்பது சமய ஒழுக்கம். கோயிலுக்கு வருவதற்கு அறம் மட்டுமே போதாது.
எதுவும் வேணும். சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து எந்த வகையிலும் தர்மத்தை மீறுறதில்லை சார், அதனால் எனக்கு வழிபாட்டில் ஆர்வம் இல்லைம்பாங்க. அவங்க எதில் நிற்கக்கூடியவர்கள்? அறத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் நியமம் என்பது கடவுள் வழிபாடு. என்னதான் நீங்கள் நேர்மையான இருந்தவங்களாக இருந்தாலும் யாரை கும்பிட்டாகணும்? கடவுளை கும்பிட வேண்டும் என்பது நியமம். அதனால் அந்த உரையை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிடணும். நீதின்னு இருக்கோம், நீதி மட்டுமே போதா. நீதின்னு சொன்னால் மாணிக்கவாசகர் சீலம் பாரு, சமய ஒழுக்கம். சீலம் இன்றி நோன்பின்றிம்பார் மாணிக்கவாசகர். குலத்தோர்கள் ஈண்டி என்றால் ஒன்று சேர்ந்துன்னு அர்த்தம். இப்போ இதே மாரியம்மன் கோயிலில் நம்ம வந்து நேற்று இவ்வளவு பேர் இல்லை, இன்றைக்கு நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்துருக்கிறோம். சேர்த்தது எதுன்னா இந்த சமய ஒழுக்கம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி, நம்ம ஊர்க்காரங்க, பெரியவங்க, இவங்கெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நம்ம எங்கே இருக்கணும்? மாரியம்மன் கோயில். இது வந்து சமய ஒழுக்கம். இதில் நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் சாமி கும்பிடன்னு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் நியமம் உடையவர், ஏமம் இல்லாதவர். ஒழுக்கமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். அதுதான் ஏமனியம். பலவும் பணி செய்யும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு பணி செய்யணும். இன்றைக்கு எடுத்துக்கிட்டால் இந்த ஆடி மாதம் நமக்கு எப்படி முக்கியமாகுதுன்னா, விண்ணப்பம் இவங்க எப்போவோ செஞ்சுருப்பாங்க. நான் ஆடி மாதம் சாமிக்கு வந்து நான் கூழ் ஊற்றுகிறேங்கிற விண்ணப்பம் 12 மாதத்துக்கு முந்தி கூட பண்ணியிருக்கலாம். 11 மாதம் கேரண்டி. 12 மாதத்துக்கு முந்தி பண்ணால் எந்த ஆடி வந்துடும்? அந்த ஆடி வந்துடும். 11 மாதங்களுக்கு முன்பு கூட இந்த விண்ணப்பத்தை வைத்திருக்கலாம். ஆடி மாதத்தில் அதை நிறைவேற்றாங்க. ஆனால் இந்த விண்ணப்பம் வந்து யாரை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும்? நம்ம வந்து ஆடி மாதம் சாமிக்கு கூழுத்தணும், ஆடி மாதம் கூழுத்தணும் என்ற நினைவை கொண்டு கொண்டே இருக்கிறோம். பிரசாதம் கூழ் தான், ஆனால் அதுக்கு பின்னால் நிறைய சமய சடங்குகள் இருக்குது. நம்ம யாரை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கோம்? ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த கூளை கொண்டு வந்து நம்ம சாமிக்கு வச்சு அடியார்களுக்கு கொடுக்கும்போது சமயம் என்ன சொல்லுது? சமயம் என்ன சொல்லுகிறது? அதாவது நம்ம சாப்பிட்டா யார் சாப்பிட்டதுக்கு சமம்ங்கிறது. இப்போ அடியார்களெல்லாம் சாப்பிட்ருக்கிறாங்க, யார் உண்டதற்கு சமம்? டீச்சர் கூட சொன்னாங்கல்ல, மாகேஸ்வர பூஜை, அதில் டீச்சர் பேசும்போது சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த மாகேஸ்வர பூஜை ஆகிறது. அப்போ அதை செய்தவங்களுக்கு அவங்க விண்ணப்பங்களை எல்லாம் யார் நிறைவேற்றி கொடுக்குறா? மாரியம்மன் நிறைவேற்றி கொடுக்குறா. அந்த கூழ் ஊற்றுறது வரைக்கும் விண்ணப்பத்தை நிறுத்தி வைப்பதில்லை. விண்ணப்பம் அதற்குரிய காலத்தில் நிறைவேற்றப்படும். இவர் தன்னுடைய கடமை என்ன செய்யணும்? ஆமாம். அதாவது என்னது, ஒரு பழமொழி கிராமங்களில் சொல்லுவாங்க, மாறி கடன் ஆகாதுன்னு ஏதோ சொல்லுவாங்க. ஒரு பழமொழி உண்டு கிராமங்கள், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அதாவது எந்த கடன் இருந்தாலும் என்ன கடன் ஆகாது? மாறி கடன் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியம்மனுக்கு என்ன வச்சிடக்கூடாது? கடன் வைக்கக்கூடாது. கூழ் ஊற்றினா ஊற்றிடணும். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாடத்துக்கு வருவோம். பணி செய்யும், இதுதான் பணி. இன்னைக்கு வந்து என்ன பணி செய்தோம்? நான் பேசினேன், நீங்கள் கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டாங்க, சாமிக்கு விண்ணப்பத்தை நிறைவேற்றினா இதுதான் பணி. அதே மாதிரி சாமிக்கு அந்த நேரத்தில் நமக்கு என்ன பணி வருதோ அதை நம்ம மனமும் வந்து நல்லா செய்யணும். பணி செய்யும் தேமருவும் திகழ் சோலை சூழ்ந்த திருநாரையூர் தானே வெற்றரை. வெற்றர்னா சமணர்கள். அந்த வெற்றரைங்கிறது ஆடை அணியாதவர்கள் அர்த்தம். சிவனுக்கும் அந்த அடைமொழி இருக்குது, சமணர்களுக்கு இருக்குது. சமணர்கள் பழக்கம் வந்து தமிழர்களுடைய பழக்கத்துக்கு எதிர்மாறானது. வெற்றரை ஆகிய வேடங்காட்டி திரிவார். துவர் ஆடை. துவர் ஆடைனா என்ன அர்த்தம்னா, மஞ்சளும் காவியும் கலந்த ஆடை கட்டுவாங்க பௌத்தர்கள். துவராடை உற்றாரையோர்கள், உற்று அறையோர்கள் உரைக்கும் சொல்லை உணராது எழுமீன்கள். என்ன அர்த்தம்? சமணர் சொல்கிறதையும் கேட்காதீங்க, பௌத்தர்கள் சொல்லுவதையும் கேட்காதீர்கள்ங்கிறார். நீங்கள் வந்து ஒரு நடுநிலையாளர்களாக நீங்கள் இருப்பீங்க, ஏன் கேட்கக்கூடாது? அவனும் நல்லது தானே சொல்கிறான். கதிரேசன் அப்படி தான் யோசிக்கிறாரு. அப்படி கிடையாது. அருணை வடிவேலனார் சொல்கிறாரு, அசைவம் சாப்பிடுவான், சிவனை கும்பிடுவான். இது ஒரு கேடர். இன்னொரு கேடர் அசைவம் சாப்பிட அசைவம் சாப்பிட மாட்டான், சிவனையும் கும்பிட மாட்டான். யார் பெஸ்ட்டுன்னு கேட்டாங்க. இவன் பெஸ்ட்டுங்கிறார். யார்? அசைவம் சாப்பிட்றவனு பெஸ்ட்டுங்கிறார். ஏன் தெரியுமா? சிவனை கும்பிடுறான். ஒரு நாள் எதை விட்டுருவான்? சிவனை விட மாட்டான். எதை விட்டுருவான்? ஆனால் சிவனை ஏற்றுக்கொள்ளாதவன் ஒரு நாளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறார். இதனால தான் இந்த சமண பௌத்தர்கள் நமக்கு ஆகாதவன் ஆகிறான். சமண பௌத்தர்கள் வட இந்தியர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வட இந்தியாவிலிருந்து புறப்பட்டு இடையில் வருகிற ஆந்திரா கர்நாடகாக்காரன் எவனும் சோறு போடலை. தமிழ்நாட்டில் சோறு போட்டோம்.
சைவத்துக்கு எதிராக வேலை செஞ்சாங்க. இதுதானே நாட்டில் கடந்த கால வரலாறு இதுதானே. சைவத்துக்கு எதிராக வேலை செய்தார்கள். பாண்டி நாட்டை முழுவதும் என்ன மதத்திற்கு மாற்றினார்கள்? சமண சமயத்துக்கு மாற்றினார்கள். அதனால் சைவம் அவர்களை காலங்காலமாக எச்சரித்து கவனமாறு அசந்தா என்ன செஞ்சிருவான்? நம்முடைய சமயத்தை முடித்து விடுவான். சொற்கோவும் தோணிபுரத் தோன்றலும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் தோன்றிலரேல் நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை புரான் ஐந்தெழுத்தெங்கே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன பொருள்னா, மதுரையில் சமணர்களை எதிர்க்க ஞானசம்பந்தர் வரவில்லை என்றால், அதே மாதிரி இது திருநாவுக்கரசர் சமணர்களை எதிர்க்க சோழ நாட்டில் வரவில்லை என்றால், இன்னைக்கு நீங்கள் திருநீரம் பூச முடியாது, ஐந்தெழுத்தும் சொல்ல முடியாதுங்கிறாங்க. சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் வந்திலரே நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை புரான் ஐந்தெழுத்துங்க. சோழ நாட்டில் இப்போவும் சமண மடம் இருக்குது. இப்போ இருக்குது. அந்த மடத்திலேருந்து ஒருத்தர் மதுரைக்கு வந்திருந்தார். இப்போ இருக்குது. உண்மை என்ன தெரியுமா? அந்த மடங்களெல்லாம் நலிந்து போச்சு. இப்போ யாருடைய காவலில் இருக்குது தெரியுமா? சைவ மடங்கள் காவலில் இருக்குது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? சைவ மடங்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்குது. அது அந்த மடாதிபதியே சொன்னார். பொம்மபுர ஆதீனம்னு ஒரு ஆதீனம் இருக்குது. பொம்மபுர ஆதீனம். அந்த ஆதீனமும் வந்திருந்தார். இந்த சமண தலைவரும் வந்திருந்தார். எங்கள் மடங்களை காப்பாற்றுறதே யார் தான்? பொம்மபுர ஆதீனம் தான் காப்பாற்றுது அப்படின்னு சொன்னார். பகை கிடையாது. ஆனால் அவர்கள் நமக்கு செய்த காயங்கள் இன்னும் என்ன செய்யலை? வலி போகலை. நமக்கு செய்த வலி போகலை. பாண்டிய மன்னனை சமணனாக்கி அதெல்லாம் திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு காலவாயில் தூக்கி போட்டு, அதனால தான் இப்படி அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்காதன்றார். குற்றமில்லாதது ஒரு கொள்கை எம்மான் குழகன். குழகன்கிறது இந்த மந்திரத்தில் 2வது முறையாக வருது. குழவகன்னா இளமையானவன். அதிலிருந்து வார்த்தது தான் குழந்தை. அதிலிருந்து வந்தது தான் குழந்தை வேலப்பன். குழகன் தொழிலார, அந்த வார்த்தை அழகான வார்த்தை. தொழிலாரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளை காப்பாற்றுறத இறைவன் ஒரு பார்ட் டைம் டியூட்டியாக எடுக்கலையா? மாரியம்மனுக்கு நம்மளை காப்பாற்றுறது டியூட்டியா? தொழில்னார். அது காத்தல் அவர் தொழிலே என்று திருமுறையில் இருக்கு. உயிர்களை காப்பது இறைவனுக்கு தொழில். இப்போ நீங்கள் சேவை செய்கிறதுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. டெய்லி சேவை செய்ய போயிடுறீங்களா? இல்லை. இப்போ கண்தான முகாம், கண் சிகிச்சை முகாம் எப்போ நடக்குது? ஏதோ ஒரு நாள் நடக்குது. சேவை என்பதை நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறோம். ஆனால் சாமி சேவையை எதா வச்சிருக்குது? வாழ்க்கையாகவே வைத்திருக்கிறது. காத்தல் உன தொழிலே திருமுறை சொல்லுது. சாமி நீங்கள் மறந்துருக்கலாம், எங்களை காப்பாற்றுறது உங்கள் தொழில், டியூட்டியே அதுதாங்கிறாரு திருமுறையில் சொல்கிறார். நங்கடம்பனை பெற்றனல் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடம் அடியேனையும் தாங்குதல். உங்கள் கடமை என்னை காப்பாற்றுறது, மறந்துடாதீங்கிறார் திருநாவுக்கரசர். சாமி சொன்னார், என் கடமையை எல்லாருமே நல்லா தான் சொல்கிறீங்க, ஏடிஎம்மில் பணம் எடுக்க மட்டும் ஏடிஎம் கார்டு கொண்டு வந்துடுங்க, அக்கௌண்ட்டில் பணம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சாமி கேட்டார். உங்கள் கடமை எதுனார்? தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பேன். திருநாவுக்கரசர் கவனமாக சொல்லிட்டார். நாமெல்லாம் உண்மையில் தான் பேசுவோம். சாமிக்கிட்ட வாங்கிறதுல கவனமாக இருப்போம். சாமிக்கிட்ட கொடுக்கறதுனா என்னது? நம்மை கொடுக்கணும், அதுக்கு தயாராக மாட்டோம். திருநாவுக்கரசர் கரெக்டாக கொடுத்தார். 2 பேரும் இந்த வெளிநாட்டு அரசாங்கம் ஒப்பந்தம் பண்ணுற மாதிரி, உங்கள் ஃபைலில் நீங்கள் கையெழுத்து போடுங்க, என் ஃபைலில் நான் கையெழுத்து போடுறேன். சிவபெருமான் ஒரு கையெழுத்து போட்டார். அதுக்கு மேலே என்ன இருந்தது? தன்கடன் அடியேனையும் தாங்குதல். திருநாவுக்கரசர்கிட்ட இறைவன் ஒரு கையெழுத்து வாங்கினார். என்கடன் மேலே என்கடன் பணி. இதுதான் சரியான அக்ரிமெண்ட். நம்ம விண்ணப்பங்கள் ஏன் தோற்குது தெரியுமா? அக்ரிமெண்ட் ஒன்வே. சாமிகிட்ட கையெழுத்து வாங்குறதோட சரி, இவன் எதுலேயும் கையெழுத்து போடுறது கிடையாது. சாமி வேலையில் நம்ம கவனம். இன்றைக்கி நாங்கள் புறப்படும் போது மழை, சிவகுமார் ஏரியாவிலேருந்து வரவே முடியல. பயங்கரமான மழை, பயங்கரமான காற்று. அவர் ஃபோனில் சொன்னார். மது அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முந்தைய என்னை கூப்பிட்டார். இந்த மாதிரி நான் வர்றேன், நீங்கள் சொன்னீங்கன்னாரு. சிவகுமார் சொல்லட்டு பார்க்குறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து வண்டியில் ஏறும்போது மழை. பிறகு மதுவை வந்து நீ ஆட்டோவில் வான்னு சொன்னேன். நான் அவர் வண்டி எடுக்க வர்றதுக்கு பிரச்சனை, அவருங்க அனுப்பி வச்சுட்டு நான் ஆட்டோவில் வந்தேன். இது நம்ம எதை காரணம் சொல்லக்கூடாது. நாம் மழையை காரணம் சொன்னோம்னா, சாமி நம்ம மழை நேரத்தில் ஒரு ஹெல்ப்பு கூப்பிட்றோன்னு வச்சுடுங்களேன். ஒரு ஊரில் தனியாக மாட்டிக்கிட்டோம், சாமி வந்து வாங்கன்னு கூப்பிட்றோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மழை வருது, நீ வரலன்னு அல்ல. அதேமாதிரி இங்கேயும் பயங்கரமான மழை, நான் வரலன்னு வருது. சாமிக்கிட்ட காரணம் சொல்கிற பழக்கம் என்ன செய்யக்கூடாது? வைத்து கொள்ளவே கூடாது. என்றைக்குமே வச்சுக்கிடலன்னா, எப்படி சுந்தரரை கண்டு இறைவன் பயந்தாரோ அதுபோல் அடியார்கள் மேலே இறைவனுக்கு ஒரு
என்னது எல்லை மீறிய அக்கறை வரும், அடியார்கள் மேலே வரும். இது வேலையில் கரெக்டாக இருப்பான், நாம் அவர்கிட்ட கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற இது அதில் வந்துடும். உண்டா இல்லையா? அதைத்தான் நாம் இதில் பார்க்குறோம். கொள்கை எம்மான் குலகன் தொழில் அப்படிங்கிற வார்த்தை இதில் வந்தது. எத்தனாவது மந்திரத்தில்? பெற்றவர் ஆட்டி வரும். இந்த பெற்றவர் ஆட்டிங்கிற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. ஆட்டினா புகழ்தல்னு அர்த்தம். பாராட்டி, பாராட்டிங்கிறது தான் தொழிலார பெற்றவர். அதோடு நிறுத்திக்கணும். ஆட்டி வரும் என்றால் புகழுதல், பாராட்டுதல்ங்கிறது ஆட்டி என்று வரும். நிறைவு பண்ண போகிறோம். பாடிய ஒலிக்கின்ற பாடியலும் திரைசூழ் புகழி திருஞான சம்பந்தன் சேடிய. சேடியன்னா பெருமைன்னு அர்த்தம். இந்த சேடிய என்பது தான் மலையாளத்தில் சேட்டன். தமிழில் எங்கே போயிட்டு இங்கே சேடியங்கிறது அங்கே சேட்டன் என்று போயிட்டு. சேடியலும் புகழோங்கு செம்மை திருநாரையூரான் மேல் பாடிய தண்டமிழ். குளிர்ச்சியான தமிழ், நல்ல குளிர்ச்சியான நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தண்டமிழ் மாலை 10 பரவி. பரவி என்றால் பரவுதல் என்றால் விரித்து சொல்லுதல், விரித்து பாடுதல். திரிந்து ஆக வாடிய சிந்தையினாருக்கு. திரிந்து ஆக வாடிய சிந்தையினார் என்பது இறைவனை பாடுதல் என்ற பொருளில் தான் வரும். பாடுகின்ற சிந்தையினாருக்கு நீங்கும் அழகான வார்த்தை அவல கடல் தானேனர். அவலம்னா துன்பம். இந்த பதிகத்தை டெய்லி படி, துன்பங்கிற கடலே போயிடும்ட்டார். துன்பம் நீங்கள் சொல்லுவீங்க பெரிய பயங்கரமான துன்பம். உங்கள் தம்பி சொல்கிறார், என்னமோ கடலில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், சொன்னேன்னா கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்றேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபா கடன்னா அவர் ஏதோ 1 லட்ச ரூபா 50,000 ரூபான்னா ஹெல்ப் பண்ணலான்ட்டு கூப்பிட்டேன். நீ அதுக்குள்ளே 15 லட்சம் 20 லட்சம் கிறங்கடிச்சிட்டு இருக்கிற. பூர்வீக சொத்தை தான் விற்று ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தம்பி சொல்லுவார். உண்டா இல்லையா? ஞானசம்பந்தர் சொன்னார், துன்பம் கடல் அளவுக்கு இருந்தாலும் விட்டுரு, இந்த பதிகத்தை பாடு கிளியர்ன்றார். இந்த பதிகம் தானே இல்லை, எந்த பதிகமானாலும் அதான் உண்மை. நீங்கள் சில பதிகத்தை செலக்ட் பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் உண்மை. இந்த நேரத்தில் அங்கமாலையை முடிச்சுட்டு கொடுக்குறதா இப்போ கொடுக்குறதா டீச்சர்? ஆமாம், இவங்களுக்கு முடிச்சுட்டு கொடுத்துக்கலாமா? சரி, ஓகே. அதனால் அவலக்கடல்களிலிருந்து போயிடும். மாணிக்க வாசகரே தன்னுடைய துன்பத்தை கடல்னு சொல்கிறாரு திருவாசகத்தில். அந்த இடம் இல்லை, இன்னொரு இடத்துல இருக்குது. கடலின் திரை அதுபோல் வரும் கலக்கம், கடலின் திரை அதுபோல் வரும் கலக்கம் அப்படிங்கிற என்று இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்வோம். ஆன்மீக பேரவை தலைவர் அப்படியா? சரி சரி டீச்சர். நம்மோடு வந்து அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக பேரவை தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசண்முக அம்மா அவர்களுக்கும், நம்முடைய பரம்பரை அறங்காவலர் ஐயா செயலாளர் அவர்கள், திருக்கோயில் சிவாச்சாரியர்கள், ஆன்மீக பேரனுடைய பல தலைவர்கள், இன்று மார்கழி மாதத்தில் வந்து வழிபாடு செய்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கத்தை சொல்லி, ஆடி மாதத்தில் நான் மார்கழி மாதத்தை முதல்ல பேசுனதுனால மார்கழி மாதம் வந்துட்டு, இந்த அந்த ஆடி மாதத்தை மார்கழி மாதம் சொல்லலாமன்னா சொல்லலாம். இதுதான் ஓவருங்கிறது தமிழ் வாத்தியார் பண்ணுற குறும்புங்கிறது. அதாவது மார்கழி அப்படின்னு பிரிப்பாங்க வைணவத்தில். மார்கழின்னா குறைகள் எல்லாம் கழிந்து போவது தான் மார்கழி. இந்த ஆடி மாதத்தில் என்ன கழியும்? திருவம்பாவை உரையில் வைணவர் பெரியவங்க சொல்கிறாங்க, மார்கழி என்பதை குறைகள் நீங்கி போகின்ற மாதம். நமக்கு இதுவும் என்ன மாதம்? ஆடிய என்ன மாதம்தான்? மார்கழி மாதம். இதுதான் தமிழ் வாத்தியாருடைய குறும்புங்கிறது. இதையெல்லாம் சொல்லி நாம் நிறைவு செய்வோம். அனைவருக்கு நன்றி. வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து, எதியமை பணிகொடும் ஆரதி கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் இன்று நாளை பணியை நோக்கி செல்வம் படைத்தவை பொறுக்கையெல்லாம் மெரியவர் கடமை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. சிவாய நம சிவாய. ஓகே.